எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம், சுக்லபக்ஷம், தசமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு நம்ம நாராயணியத்தில் 5வது தசகம் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது பரிந்தம் 4 தசகத்தில் பட்டத்திரி முதல் தசகத்தில் சுவாமியினுடைய மகிமையை வர்ணித்தாள், பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சுவாமியை வர்ணித்தாள். 2வது தசகத்தில் அதே பிரம்மஸ்வரூபமான சுவாமி கிருஷ்ணராக ரூபம் எடுத்து விக்கிரக ரூபத்தில் குருவாயூரில் பக்தாளை ரட்சிச்சுன்னு வராள். அந்த வைபவத்தை விக்கிரகமாக இருக்கப்பட்ட சுவாமியினுடைய மூர்த்தி பிரகாசிக்கிறத வர்ணித்தாள் 2வது தசகத்தில். 3வது தசகத்தில் பக்தாளுடைய லக்ஷணத்தை வர்ணித்தாள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ட்ரூ பக்தா, டிவோட்டீஸுக்கு எப்படி குணங்கள் இருக்குங்கிறத வர்ணித்தாள். பக்தியினுடைய லக்ஷணத்தையும் வர்ணித்தாள். 4வது தசகத்தில் பட்டத்திரி ரொம்ப உருக்கமாக சுவாமிகிட்ட போய் பிரார்த்தித்தாள். அப்பா, நான் வாத்த ரோகத்தில் கஷ்டப்பட்டு உன்னுடைய சந்நிதியில் ஸ்ரீமத் பாகவதத்தை சுருக்கமாக நாராயணீயமாக எழுதணும்னு தசகமாக ஒவ்வொரு நாளாக உன் சந்நிதியில் பிரார்த்திச்சுட்டுருக்கேன். காரணம் என்னென்னா, வாத்த ரோகத்தினால நான் சிரமப்பட்டுருக்கேன், உன்னை ஆராதிக்க முடிய மாட்டேங்கிறது. அதனால் எனக்கு கொஞ்சம் தேக சௌக்கியத்தை கொடு, அப்போ உன்னை ஆராதிக்க முடியும். ஏன்னா அந்த கொஞ்சமாக இருக்கிற தேகத்தினுடைய பலத்தை வச்சுண்டு நான் அஷ்டாங்க யோகம் பண்ணி உன்னை உபாசிப்பேன், முக்தி அடைவேங்கிறதா சொல்லி அஷ்டாங்க யோகத்தை வர்ணித்தாள். 8 அங்கங்கள் கொண்ட யோகம் இருக்குது, யோகாபியாசம். அதை வர்ணித்து எப்படி சத்யோ முக்தினா என்ன, கிரம முக்தினா என்ன, எல்லாத்தையும் அழகாக ஸ்லோகங்கள் 15 ஸ்லோகத்தில் 4வது தசகத்தை முடித்தாள். இந்த 5வது தசகத்துலேருந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய விஷன் என்னவோ அதை அப்படியே இங்கே ஆரம்பித்து சொல்கிறாள். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது 18 புராணங்களில் திலக்கம் மாதிரி இருக்கப்பட்ட புராணம். புராணங்களுக்கு என்ன லட்சணம்னா, எந்த புராணத்தை எடுத்தாலும் அது 5 விஷயத்தை சொல்லும். அதான் புராண லட்சணம். இந்த 5 விஷயங்களை சொல்லித்தான் ஆனது. 5 விஷயங்கள் என்னென்னா, சர்க்கா, பிரதிசர்க்கா, வம்சா, மன்வந்தரம், வம்சானுச்சரித்தம். இப்படி இந்த 5 விஷயங்களே எல்லா புராணங்களும் சொல்லும், எந்த புராணத்தை எடுத்தாலும் சொல்லும். சர்க்கனா சிருஷ்டி உற்பத்தி, எப்படி இந்த விஸ்வம் உண்டாச்சு, ஈஸ்வரனான நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இந்த விஸ்வத்தை படைச்சாள்ங்கிறது சொல்கிறதுக்கே பிரைமரி கிரியேஷன்னு சொல்கிறது. அதை சர்க்கன்னு பேர். பிரதிசர்க்கனா பிரளயானந்தரம் புனக சிருஷ்டி உற்பத்தி. ஏன்னா நம்மளுடைய மதத்தில் என்ன பிலீஃப்னா, இந்த விஸ்வம் இருக்கே அது எப்படி தோணும் அழியும், தோணும் அழியும். இட் இஸ் வித் பீரியாடிசிட்டி. எப்படி ஒரு சினசாய்டல் வேவ் போட்டோம்னா அது 0லேருந்து மேக்ஸிமம் ஆகி மறுபடியும் 0 நெகட்டிவ் ஆகி மறுபடியும் 0 பாசிட்டிவ் ஆகி இப்படி பீரியாடிக்காக அது எப்படி வேவ் போயின்னு இருக்கிற மாதிரி, அலை மாதிரி இந்த விஸ்வமும் தோணும் மறுபடியும் அழியும், தோணும் அழியும். இதை சிருஷ்டிக்கிற பிரம்மா இருக்காரே, அவருக்கும் ஒரு காலம் உண்டு. அவரோட வாழ்க்கை இருக்கே அதுக்கு பரான்னு சொல்கிறது. அவர் பிரளயத்தின் போது தோணுவர். பிரளயம் முடிஞ்சு பகவான் சிருஷ்டி பண்ணுற ஆரம்பத்தில் அவரையும் பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணுவர். பிரம்மா இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுவர். சிருஷ்டி பண்ணிவிட்டு அவருக்கும் ஒரு அழிவு காலம் உண்டு. ஒரு பரா ஆனோடனே அவரோட காலம் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் பிரளயம் வரும். ஒன்றுமே இருக்காது, எல்லாம் போயிடும். ஒன்றுமே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாம் பகவானுக்குள்ளே அடங்கி எல்லாம் பாயிண்ட்டாக போயிடும். பாயிண்ட்டுனா ஹேஸ் நோ டைமென்ஷன் சொல்கிற மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடலாம். மறுபடியும் படார்னு வெடித்து மறுபடியும் விஸ்வம் வரும். இப்படி தான் பீரியாடிசிட்டியோடு போயின்னு இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாள். இங்கே முதல்ல எப்படி சிருஷ்டி பிரைமரி கிரியேஷன் உண்டாச்சு. ஏன்னா இப்படி பல பிரளயங்கள் இருக்கிறதே முதல்ல எப்படி ஒவ்வொரு பிரளயமும் ஆனப்புறம் எல்லா பிரளயத்துக்கும் அப்புறம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லி இருக்கிறதுக்கே அதான் சர்க்கம்னு பேர். அதை பாகவதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். 2ஆம் ஸ்கந்தத்தில்
அழகாக அதெல்லாம் சொல்லியிருக்காள். நம்ம பாகவதம் கிளாஸில் அதெல்லாம் ரசிச்சிருக்கோம். அதை இங்கே ஒரு தசகத்தில் பட்டத்திரி சொல்ல போகிறாள். அதான் இந்த 5வது தசகத்தினுடைய சம்மரி. அதை இன்னைக்கு பார்ப்போம் நம்ம. ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பஞ்சமம் தசகம் விராட் புருஷோத்பத்தி பிரகார வர்ணனம். இந்த சர்க்கம்ங்கிறது இருக்கே, அப்போ தான் பிரைமரி கிரியேஷன் ஆகி அந்த பிரைமரி கிரியேஷன்லேருந்து விராட் புருஷனுங்கிறதாக நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கே, சஹஸ்ர சீர்ஷா புருஷான்னுட்டு. அதான் விராட்டு, அதான் பெருமாள். அவர் எப்படி உற்பத்தி ஆனார்ங்கிறத சொல்கிறது இந்த 10 ஸ்லோகங்கள். வியக்தாவ்யக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायां लयं नो मृत्युश्च तदामृतञ्च समभूत् नान्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यथा किल परानन्द प्रकाशात्मना. வியக்தம்னா கண்ணால் பார்க்க முடியறது, பர்செப்ஷனால் பார்க்க முடியறதுக்கு வியக்தம்னு பேர். கண்ணுன்னா கண்ணு இல்லை, என்ன டெலஸ்கோப்போ இன்னும் எதை உபகரணங்களோ ஏதான ஒன்றை வச்சு சயின்ஸில் பார்க்க முடியறது இருக்கே, அது வியக்தம். அவ்வியக்தம்னா சூக்ஷ்மமான விஷயம், பார்க்க முடியாது. ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரானுக்குள்ளே அந்த எலக்ட்ரான் என்னத்தினால காம்போசிஷன் ஆச்சுங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு பதார்த்தமாக பிரிச்சுட்டே வந்தோம்னா மாலிக்யூலுக்குள்ளே, அப்புறம் ஆட்டமுக்குள்ளே எலக்ட்ரான், அப்புறம் எலக்ட்ரானுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த எலக்ட்ரானுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது, இதெல்லாம் இன்னும் பார்க்க முடியல நம்மளால். அதெல்லாம் அவ்வியக்தம். அப்படி ஒரு காலத்தில் எப்படி இருந்துதான், ஒரு காலம்னா எப்போ சொல்கிறாள், பிராக்குன்னா முன்னாடின்னு அர்த்தம். பிராகிருத பிரக்ஷயம்னா பிரளயத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். இதுக்கு முன்பாக தோன்றின பிரளயத்துக்கு முன்பாகன்னு அர்த்தம். பிராகிருத பிரக்ஷயே, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டதே. பிரளயம்னா எல்லாம் அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். அப்பொழுது அது ஆகி முதல்ல மறுபடியும் ஆரம்பிக்குமே, அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னாள், அப்போது ஒன்றுமே இல்லையா. ந கிஞ்சித் அபவத்து, கிஞ்சித்னா துளி கூடன்னு அர்த்தம். ந அபவத்துனா என்ன, இல்லேன்னு அர்த்தம். வியக்தா வியக்தம் இதம் ந கிஞ்சித் அபவத்து பிராகிருத பிரக்ஷயே, முன்னாடி உண்டான அட் தி வெரி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பிரளயா, முதல்ல ஆரம்பிக்கிறதே வியக்தமாகவோ அவ்வியக்தமாகவோ ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தோன்றிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா இல்லாதபடி இல்லைன்னு சொல்ல போகிறார் பின்னாடி. என்னத்தினாலேனால் மாயாயாம் குணசாம் யருத்த விக்ருதௌ. விக்ருத்தின்னா பெர்டர்பன்ஸ்னு அர்த்தம். எப்படி ஒரு கலக்கிறதுன்னு பேர். ஏதாவது சிருஷ்டி பண்ணணும்னா ஒரு கலக்க வேண்டியிருக்குன்னே, கலக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அப்படியே ட்ராங்குலாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்போ ஒன்றும் ஆகாது. அப்போ ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னால், சுவாமி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் இந்த மாயைங்கிறதா ஒன்று இருக்கே, அது என்னென்னா அது 3 குணங்கள்னால சேர்க்கப்பட்டது. சத்வம் ரஜசு தமசுன்னுட்டு இந்த 3 குணங்களும் ஒரே லெவலில் இருந்துன்றதுனாக்க அப்போ என்ன ஆகும், பர்டர்பன்ஸ் இருக்காது, எல்லாம் ட்ராங்குலாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த மாயைங்கிறது துவையாகதாயாம் லயம், துவை ஆகதாயாம் லயம், லயம்னா உன்னோட லயிச்சு போயிடுதுன்னு அர்த்தம். இட் காட் அப்சார்ப்டு இன் யூ. பகவானே உங்ககிட்ட இந்த மாயைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை இருக்கே, அது 3 குணங்களும் ஈக்குவல் பேலன்ஸாக இருந்துருந்ததுன்னா மாயையும் தெரியாமல் இருக்குது. அது எல்லாம் உங்ககிட்ட போய் மாட்டி நிறுத்து, எல்லாம் உள்ளுங்கிட்ட லயமாகிடுது. லயம்னா என்ன, மர்ஜிங்னு அர்த்தம். அதான் ஆத்மா போய் மர்ஜ் ஆகிற இடம் அங்கே கோவில், அதான் ஆலயம்னு சொல்கிறது. ஆத்மா அங்கே போய் லயிச்சு விடுறான், அதனால் அதுக்கு ஆலயம்னு பேர். லயம்னா அப்படியே லயிச்சு போகிறதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட், சூப்பர் இம்போஸ்னு அர்த்தம். அப்போது உங்ககிட்ட வந்து மாட்டி நிறுத்து. இது எப்படின்னா, கலர் இருக்குது, 7 கலர் இருக்குது, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோரும் இருக்குது. ஒரு அழகாக ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிளை போட்டு அந்த சர்க்கிளை 7 பாகமாக ஈக்குவல் பாகமாக பிரித்து
இப்படி கிரையான் எடுத்து வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சுன்னு கலரை ஒவ்வொரு பாகத்துலேயும் அதில் அழகாக எழுதி விடுறது, தீத்தி விடுறது இந்த கலரை. அப்புறம் அந்த டிஸ்கை வேகமாக ஒரு சுற்றினா என்ன தெரியுமோ கண்ணுக்கு தெரியும்? ஒரு கலரும் கண்ணுக்கு தெரியாது. வேகமாக சுற்றுறத வெறும் வெள்ளை கலர் தான் தெரியும். அது ஏனென்றால் இந்த வெள்ளை கலர் தான் பிரித்து எடுத்தாக்க பாக்கி கலராக வருது. எல்லா கலரும் சேர்ந்து கொடுத்தோம்னா அப்போ எல்லா கலரும் தெரியாது, இப்போ வெள்ளையாக தான் தெரியும். அதே மாதிரி ஒரு சூரிய வெளிச்சம் ஒரு டைமண்டுக்குள்ளே போய் வெளியில் வரத்த எல்லா கலரும் பிரிக்கப்படுறது. அப்போ பிரித்து கொடுத்தோம்னா எல்லா கலரும் நல்லா அப்படியே ப்ளூ, க்ரீன் எல்லாம் பளிச்சுன்னு இந்த டைமண்டு தோடுலேருந்து வர்றது. ஏன்னா அதே வெள்ளை கலர் தான் அது. அப்படி எல்லாம் சாமியமாக இருக்கிறத மாயையும் தெரியாது, எல்லாம் உங்கள்கிட்ட லயமாக எடுத்துனாள். அப்படி லயமான தொண்டு வியக்தமோ அவ்வியக்தமோ ஒன்றுமே இல்லைன்னாள். அப்போ என்னென்ன இல்லை? நோ மிருத்யுஷ்ச ததாமிருத்தம் ச சமபூத்து. மிருத்யுன்னா இறப்புன்னு அர்த்தம், ஷாவு, டெத்துங்கிறதே கிடையாது. ததா அமிர்தம் ச அனாவசியத்தான. மிருத்தம்னா ஷாவு, அமிர்தம்னா ஷாவு இல்லாமைன்னு அர்த்தம், டெத்லெஸ்னஸ். டெத் இல்லை, டெத்லெஸ்னஸ் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ நானோ ந ராத்திரே ஸ்திதிஹி. ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, இருட்டும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. என்ன காரணம்னால் எல்லாம் ஒன்றுமே இல்லையாம், எல்லாம் அப்படியே லயமாகிடுத்து. சுவாமி கிட்ட ஒரு சின்ன டாட் மாதிரி எவ்ரி திங் தட் வி சி யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாம் அத்தனையும் பிரம்மாண்டம் முழுக்கம் சுவாமி கிட்ட லயமாகிடுத்து. அப்போ ஒத்தரையே ஒன்று தான் மீஞ்சி இருந்ததுனால் அது யாருனால் தத்ரைகஸ்துவம் அசிஷ்யதா கில. அசிஷ்யதாக வேற யாரும் இல்லாமல் லோன்லியாக யூ அலோன் எக்ஸிஸ்டட். பகவானை பார்த்து சொல்றாள், நீ மாத்திரம் தத்ர ஏகஹா துவம், நீ மாத்திரம் இருந்தே. பரானந்த பிரகாஷாத்மனா, யூ ஆர் தி டோட்டல் எஃபல்ஜன்ஸ் அண்ட் பிளிஸ் that got concentrated into a single dot, single point. அதுக்குள்ளே இருந்துட்டுருந்தேன்னாள். அதுதான் இப்போல்லாம் கூட சொல்கிறா பாருங்கோ, பிக் பேங் தியரின்ட்டு. ஒருத்தரோண்டு ஒரு டாட்டு படார்னு வெடிச்சுது, அப்புறம் விஸ்வம் உண்டாச்சுங்கிறாள். அதுதான் சொல்கிறாள், இந்த விஸ்வம் உண்டாச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபியூ நேனோ செகண்ட்ஸ் பிஃபோர் தட் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சித் அபவத் பிராக் பிராகிருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायां लयं नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यथा किल परानन्द பிரகாஷாத்மனா. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள், கால கர்ம குணாச்ச ஜீவ நிவஹாஹ விஸ்வஞ்ச காத்யம் விபோ சில்லீலாரதி மேயுஷி த்வயி ததா நிர்லீனதாம் ஆயயு தேஷாம் நைவ வதந்தி असत्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठताम् नो चेत् किं गगनप्रसूनसदृशाम् भूयो भवेत् சம்பவः. அதுக்கடுத்தாப்புல என்ன ஆச்சுன்னா, முதல்ல ப்ரிலிமினரி சிருஷ்டி பண்ணுறதுக்கு சில விஷயங்களெல்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது சுவாமிக்கு. காலஹா என்னென்னத்தனா எடுத்தாள்னால், காலஹா டைம்ங்கிறது ஒன்றும் சிருஷ்டி பண்ண வேண்டியிருந்தது. கர்மம்னா செயல்கள், அதாவது கர்ம சேஷங்கள் இருக்கே ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கர்மம் பண்ணதெல்லாம் பேலன்ஸ் இருக்குமே, அதெல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் ஒன்று. குணாஷ 3 குணங்கள், சத்வ ரஜஸ்தமைதி பிரகிருத்தேகே குணாக 3 3 குணங்கள். ஜீவ நிவகாகா எல்லா விதமான ஜீவராசிகள், மனுஷியாள், தேவாள், பாக்கி பசு கூட்டங்களால் மிருகங்கள், இப்படி எல்லாம் ஜீவ நிவகாக. விஸ்வம் ச காரியம் விபோ, விஸ்வங்கிறதான இந்த யூனிவர்ஸ் இருக்கே அது, இதெல்லாம் என்னென்னால்
சில்லீலாரதிமேயுஷி त्वयि ததா நிர்லீனதாம் ஆயயுஹு. மறுபடியும் சொல்கிறார், பிஃபோர் t=0 என்ன ஆச்சுங்கிறது சொல்லிட்டு இருக்காள். இது எல்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் சுவாமி மறுபடியும் உண்டாக்க போகிறார். ஆனால் இது எல்லாம் என்ன அறிஞ்சது, ஒளிஞ்சு இருந்ததுன்னாள். என்னமா இருந்ததுனாள், எல்லாம் அப்படி ஆனந்த மயத்தில் இன்பத்தில் சுவாமி கிட்ட போய் உள்ள நிர்லீனதாம் ஆயையு. நிர்லீனதாம்னா ஒளிஞ்சுன்னு இருந்தது. இத்தனை விஷயம் வேண்டிருக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஏ பகவானே உன்கிட்டக்க சில்லீலா ரத்திம் ஏயுஷி, உங்ககிட்ட இன்பமாக அப்படியே லயிச்சு போய் உள்ள ஒளிஞ்சுன்னு இருந்தது. நிர்லீனதாம் ஆயயு, தே லே ஹிடன் இன் யூ அப்படிங்கிறாள். தேஷாம் நெய்வ வதந்தி அசத்வம் ஐபோஹோ. அதனால முதல் ஸ்லோகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேனே, அப்படி இல்லை. ஒன்றுமே இல்லைன்னு வேதங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, இருக்குன்னு தான் சொல்கிறது. ஆனால் எல்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்கு, ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்கிறது, ஒளிஞ்சுன்னு இருக்கு. எல்லாம் நிர்லீனதாம் ஆயயுகு அப்படி தான் சொல்கிறதே தவிர அஸ்தின்னு தான் சொல்கிறது. அதனால தான் இதுக்கு ஆஸ்திக மதம்னு பேர். நான் அஸ்தின்னு தான் சொல்கிறது, இல்லைன்னு சொல்லலை, சூன்யம்னு சொல்லலை. வேதங்களெல்லாம் சொல்கிறது தேஷாம் நெய்வ வதந்தி அசத்வம் ஐ போஹோ. ஏ ஐ போஹோ, ஏ சுவாமியே, நீ இருந்துன்னு இருந்திருக்க, எல்லா விஷயமும் இருந்துன்னு தான் இருந்தது. ஆனால் எல்லாம் உங்கள்கிட்ட லயிச்சு போயிருந்தது. சக்தியா ஆத்மனா திஷ்டதாம், எல்லா சக்தியும் பராசக்தியான உங்ககிட்ட அடங்கி போயிருந்தது. அப்படி இல்லைன்னா எப்படி சிருஷ்டிக்க முடியும்? என்ன இது, சில பேர் சொல்கிறா பாருங்க, அப்படி கையால் புஷ்ஷுன்னு ஆட்டினா ரிஸ்ட் வாட்ச் வருதுங்கிறான், எடுத்து கொடுக்குறார். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் ரிஸ்ட் வாட்சை கொண்டு கொடுப்பார், தங்க செயினை கொண்டு கொடுப்பார், விபூதியை கொண்டு கொடுப்பார், ருத்ராட்சத்தை கொண்டு கொடுப்பார்னா அது என்ன சும்மா வருமா என்ன? ரிஸ்ட் வாட்சை போட்ட பார்த்தாக்கா மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. அது என்ன மேட் இன் சைனான்னு போட்டு எப்படி இவாளால் கொண்டு கொடுக்க முடியும்னாக்க? நத்திங் யூ கேன் கிரியேட் அவுட் ஆஃப் நத்திங். அது மாதிரி ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒன்றும் சிருஷ்டிக்கு பண்ண முடியாது. இதெல்லாம் சுப்பிடு வித்தியா கிடையாது. அப்படி அதான் இங்கே பட்டத்திரி சொல்கிறாள், அப்பா ஒன்றும் இல்லாததுலேருந்து நீ கூட சிருஷ்டி பண்ண முடியாது. ஏன்னா இதமேவ அக்ர ஆசீத்து, எல்லாம் அப்படி தான் இருந்தது, இல்லாததுலேருந்து ஒன்றும் வராது. நோச்சேத் கிம் ககன பிரசூ ந சதுருஷாம். இன்கேஸ் ஒன்றும் இல்லாததுலேருந்து சிருஷ்டி பண்ணான்னு சொல்லிருந்ததுன்னா அது எப்படி தெரியுமா இருக்குது? ஆகாச புஷ்பம் மாதிரி இருக்குன்னாள். ஆகாச புஷ்பம்னு ஒன்று உண்டா? அது மாதிரி குதிரை கொம்புன்னு ஒன்று உண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குதிரைக்கு கொம்பு உண்டோன்னா கிடையாது. அதெல்லாம் மனசால் கல்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆகாசத்தில் புஷ்பம் இருக்குன்னாக்க ஆகாசத்தில் புஷ்பம் வளராது, நம்ம மாற்று கார்டனில் தான் வளையும். அது மாதிரி நோச்சேத் கிம் ககன பிரசூ ந சதுருஷாம் பூயோ பவேத் சம்பவா. பூயா சம்பவா கிம் பவேத். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா எப்படி வர முடியும்? அதனால் எல்லாம் இருந்தது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ, இந்த உபாதான காரணம்னு சொல்கிறது. என்னென்ன வேணுமோ, ஒரு குயவன் இருக்கான்னா ஒரு செட்டி பண்ணணும்னா அவனுக்கு மண் வேண்டிருக்கு. மண் இல்லாமல் செட்டி பண்ண முடியுமா? மண்ணுங்கிறது மெட்டீரியல், அது அவனுக்கு வேண்டிருக்கு. அந்த மெட்டீரியலை வச்சு தென் அவனுடைய டூல்ஸையும் அவனுடைய புத்தியையும் வச்சு அழகாக பானையாக பண்ணுறான். அப்படி பகவான் இருக்காரே, இந்த சிருஷ்டிக்கு காரணம் அவரே தன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒன்று உண்டு, கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தான்னு பல நாமாக்கள் உண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சுவாமிக்கு. அவர்தான் காஸ், அவர்தான் காரணம். அது என்ன காரணம்? உபாதான காரணமும் அவர்தான், நிமித்த காரணமும் அவர்தான். இங்கிலீஷில் சொல்லுவா மெட்டீரியல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ். ஏன்னா இதெல்லாம் விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணணும்னா அவர் போய் ஏல் யூனிவர்சிட்டியில் போய் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வரணும், அப்போ தானே பண்ண முடியும் இதை. அது இப்போ இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு வேணும்னா அவனுக்கு டிசைன் இன்ஜினியரிங் வேணுமே, அதுவும் பகவான்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மெட்டீரியல் வேணுமே, ஸ்டீல் வாங்கணும், இன்னும் நம்ம வாங்கணும், எல்லாம் வாங்கணுமே. அதெல்லாம் எங்கேருந்து இருந்தால் அதுவும் அவர் உடம்புலேருந்து தான் இந்த விஷயம் வந்திருக்கு. அதுக்கு தான் வேதத்தில் சொல்லுவாள் அர்ணநாபீவன்ட்டு. என்னென்னா எப்படி சிலந்தி இருக்கே அது வலை போடுறது, எப்படி வலை போடுறது? அது வாயிலேருந்து ஒரு எச்சலை துப்புறது. ஸோ அதனுடைய உடம்புலேருந்தே மெட்டீரியல் கொடுத்து அது போய் வால்மார்ட்டில் போய் சிலந்தி விலைக்காக எனக்கு எதாவது வேணும் மெட்டீரியல்னு வாங்கிட்டு வர்றதில்லை, அது உடம்புலேருந்தே வருது. அப்புறம் அழகாக டிசைன் நம்மளால் கூட போட முடியாதுன்னு சிலந்தி விலை அப்படி ஜம்முன்னுட்டு பென்டாகன் மாதிரி இப்படி ஜோராக அழகாக போட்டுடும்.
அதுக்கு எப்படி அதுக்கு புத்தி கொடுத்துருக்காரு பகவான்? எங்கள் எம்ஐடியில் போய் படிச்சுட்டு வந்தது அது டிசைன் போடுறதுக்கு இல்லை. அதுக்கு புத்தியும் அதுக்குள்ளேயே இருக்குது. அந்த மாதிரி பகவான்கிட்டே தான் எல்லாம் உபாதான காரணம் நிமித்த காரணம் எல்லாம் பகவானே உள்ளே வச்சுருக்கார். அதனால் சொன்னால் எப்படி எல்லாட்டா கலைச்சிருக்கும். நோச்சேத் கிம் ககன பிரசு ந சதுஷாம் பூயோ பவேத் சம்பவா பூயா சம்பவா கிம் பவேத்து. இல்லாட்டா முடியாதேப்பா. அதனால் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருந்தது. இந்த காலம், கர்மம், குணங்கள், ஜீவ நிபகாங்கள், ஜீவங்கள், ஜீவராசிகள், இந்த விஸ்வம் முழுக்க எல்லாம் அதோட கூட இல்லை காரியம், பாக்கி இன்டெலிஜென்ஸு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருந்ததுங்கிறாள். எல்லாம் அப்படியே ரமிச்சு போய் ஆனந்தமாக உங்கள்கிட்ட மர்ஜாகி உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்தது. அப்படியே தூங்கின்னு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதுலேருந்து தான் நீ உண்டாக்கியிருக்கேங்கிறதா 2வது ஸ்லோகத்தில் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பில்டப் பண்ணுறார். பிரைமரி கிரியேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னுட்டு. கால கர்ம குணாச்ச ஜீவ நிவகாஹ விஸ்வஞ்ச காரியம் விபோ சில்லீலா ரதிமே யுஷி த்வை ததா நிர்லீனதாம் ஆயயுஹு தேஷாம் நைவ வதந்தி அசத்வமைபோः சக்தியாத்மனா திஷ்டதாம் நோச்சேத் கிம் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவः. இப்படி 2வது ஸ்லோகத்தை சொல்லி முடித்தாள். இந்த 2 ஸ்லோகத்தையும் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே பஞ்சமம் தசகம் விராட் புருஷோத்பத்தி பிரகார வர்ணனம். வியக்தாவ்யக்தமிதம் ந கிஞ்சிதபவத் வியக்தாவ்யக்தமிதம் ந கிஞ்சிதபவத் வியக்தாவ்யக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக் பிராக்ருத பிரக்ஷயே பிராக் பிராக்ருத பிரக்ஷயே பிராக் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायां लयं त्वय्यागतायां लयं त्वय्यागतायां लयं नो मृत्युश्च तदामृतं च समभूत् नो मृत्युश्च तदामृतं च समभूत् नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्हो न रात्रे स्थितिः नान्हो न रात्रे स्थितिः नान्हो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यथा किल तत्रैकस्त्वम् अशिष्यथा किल तत्रैकस्त्वम् अशिष्यथा किल परानंद प्रकाशात्मना परानंद प्रकाशात्मना परानंद प्रकाशात्मना काल कर्म गुणाश्च जीव निवहाः काल कर्म गुणाश्च जीव निवहाः काल कर्म गुणाश्च जीव निवहाः विश्वञ्च कार्यं विभो विश्वञ्च कार्यं विभो विश्वञ्च कार्यं विभो चिल्लीला रतिमे युषि त्वयि तदा चिल्लीला रतिमे युषि त्वयि तदा चिल्लीला रतिमे युषि त्वयि तदा निर्लीनताम् आययुः निर्लीनताम् आययुः निर्लीनताम्
ஆயயுः தேஷாம் நைவ வதந்தி அசத்வமயி போः தேஷாம் நைவ வதந்தி அசத்வமயி போः தேஷாம் நைவ வதந்தி அசத்வமயி போः சக்த்யாத்மனா திஷ்டதாம் சக்த்யாத்மனா திஷ்டதாம் சக்த்யாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககனப்ரசூன சதுஷாம் நோ சேத் கிம் ககனப்ரசூன சதுஷாம் நோ சேத் கிம் ககனப்ரசூன சதுஷாம் பூயோ பவேத் சம்பவः பூயோ பவேத் சம்பவः பூயோ பவேத் சம்பவः. அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஒரு பிரளயத்துக்கும் இன்னொரு பிரளயத்துக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட பீரியடுக்கு பேர் பரான்னு பேர். இந்த பராவை ரெண்டாக பிரிக்கலாம், 2 ஹாஃப், பகல் பரா ராத்திரி பரா. ஏன்னா ஒரு பராங்கிறது பிட்வீன் ஒன் பிரளயம் எண்டிங் அண்ட் தி அதர் பிரளயம், அதாவது 2 பிரளயத்துக்கு நடுப்புற இருக்கப்பட்ட காலம் இருக்கே, அது பரா. தட் இஸ் த லைஃப் ஆஃப் அ பிரம்மா. அப்போது பகல் பராங்கிறது ஒரு பரார்த்தம், அர்த்தம்னா ஹாஃப், 1/2 ஆஃப் தி பரா. இன்னொரு பரார்த்தம்ங்கிறது இருட்டு, ராத்திரி. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது த்விபரார்த்தம்னு பேர். த்விபரார்த்தம்னா 2 பரார்த்தாஸ். அப்படி அதான் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு பிரளயத்துக்கும் இன்னொரு பிரளயத்துக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட டியூரேஷன். ஒரு த்விபரார்த்தம் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு தோணித்தான் மறுபடியும் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசை. அப்போ கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாருனாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ. ஒரு பீரியட் ஆஃப் ஒரு சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் முடிஞ்ச உடனே பிரளயம் ஏற்பட்டது. அப்போ என்ன ஆச்சுன்னாள், சுவாமி இப்படி பார்த்தாலாம், ஈக்ஷாம் சிசிருக்ஷாத்மிகாம், கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாலாம். அப்போ என்ன ஆச்சுன்னாள், ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிசிருக்ஷாத்மிகாம். சிருஷ்டி பண்ணணுங்கிற ஆசையோடு கூட சுவாமி ஒரு பார்வை பார்த்தாள். பிப்ராணே த்வை சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம். அப்பொழுது என்ன ஆச்சுன்னாள், மாயைங்கிறவள் சுவாமிக்குள்ளே தான் இருக்கா. அந்த மாயைங்கிறதும், அந்த மாயைங்கிறது ட்ராங்குலாக 3 குணங்களும் சாந்தமாக இருந்துட்டு பேலன்ஸோட. அது கொஞ்சம் பர்டர்பேஷன் ஆச்சுன்னாள். ஒரு கடைஞ்சிட்டு தான் அது. எப்படி தயிரை கடையிற மாதிரி இந்த மாயை தன்னையே கடைஞ்சிட்டு ஸ்வயம்னாள். என்னென்னா மாயை இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால் பிப்ராணே த்வை சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம். அப்போ மாயை கடைஞ்சோடனே என்னாச்சுன்னாள், மாயைக்கு சில ஹெல்ப் வந்துருக்கு. அது அலோன் கெனாட் டூ. அதுக்கு சில ஹெல்ப் வந்துருக்கு. அது காலம்னு ஒன்று, டைம்னு ஒன்று வந்துருக்கு. காலத்தோடு கூட 3 குணங்களுடைய தாரதமியம் தேவைப்படுறது. அதுக்காக குணான்விகாசிய விதது, குணங்களுடைய வேறுபாடுகள் தேவைப்படுறது. அதோடு கூட ஸ்வபாவோபி, ஜீவராசிகளுடைய குணங்கள் இருக்கே, அவள் ஒன்று கர்மசேஷம் இருந்து அவளுக்கு ஒரு குணங்கள் பிராதானியமாக இருக்கும், அதெல்லாம் தேவைப்படுறது. அதனால் இது எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்து தான் அதெல்லாமும் சிருஷ்டி பண்ணிட்டாள், மாயையே சிருஷ்டி பண்ணிட்டாள். மாயா தக்களு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாஸ்ய விதது தஸ்யாः சகாயக்ரியாம். மாயைக்கு ஒத்தாசையாக இருக்கணுங்கிறதுக்காக இத்தனையும் சிருஷ்டி பண்ணாலாம். இந்த மாயை தான் பகவானுக்குள்ளே இருக்கப்பட்ட சக்திங்கிறது. அதுதான் சொல்கிறது சௌந்தரிய லகரியில், சிவசக்தியாயுக்தா எதி பவதி சக்த பிரபவித்தும் நாள். பிரபவித்தும் சக்தா, சிவன் சிவன் இருக்காரே, நீ போய் சிவனேன்னு இருந்தால் என்ன அர்த்தம், ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருன்னு அர்த்தம், ஜடம் மாதிரி. அந்த சிவன் இருக்காரே அவர் சக்தா, பிரபவித்தும் சக்தா, எல்லாத்தையும் பண்ண வைக்க முடியறதான். எப்போ இந்த சக்தியும் சேர்ந்தாதான்.
ஸோ சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தால் தான் அர்த்தநாரீஸ்வராலாக இருந்தால் தான் சிருஷ்டி பண்ண முடியும். அப்படி இங்கே பகவான் மாயையை உண்டாக்கின்றாள். மாயைக்கு ஹேத்துவாக காலம், அதை 3 குணங்கள், முக்குணங்கள், அதை கூட சுபாவங்கள், ஜீவராசிகளுடைய சுபாவங்கள், இதெல்லாத்தையும் ஏற்படுத்தின்றாருங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம்சி சிருக்ஷாத்மிகாம் பிப்ராணே त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः तस्याः सहायक्रियाम्. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த மாயை காலத்தோட ஹெல்ப்போட கூட, குணங்களுடைய ஹெல்ப்போடு கூட, சத்வ ரஜஸ்தமங்கள் முதலான குணங்களோடு கூட எப்படிலாம் என்னென்ன சிருஷ்டி நடந்ததுங்கிறத எடுத்து அதை சொல்கிறாள். மாயா சந்நிஹிதோ அப்ரவிஷ்ட வபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சா खलु புத்தி தத்துவமஸ்ருஜத் யோசௌ மகான் உச்யதே. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுன்னா கிரியேஷன் நடந்துன்னு வருது. மாயா சந்நிஹிதோ, மாயையை பக்கத்தில் வச்சுண்டு, ஏன்னா சுவாமி மாயையை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காள். மாயா சந்நிஹிதம், மாயாங்கிறது வேற ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் போனால் மாயான்னு ஒரு நாமா இருக்குது. ஆனால் லக்ஷ்மி தான் எப்பொழுதும் அனபாயினியாக சுவாமிக்கு பக்கத்துலேயே இருக்கப்பட்டவள். அவள் தான் சிருஷ்டிக்கு காரணம். அந்த மாயாங்கிறது வேற அவ தான். மாயையை பக்கத்தில் வச்சுருந்தாள். மாயா சந்நிஹிதோ அப்ரவிஷ்ட வபுஷா, ஆனால் அவருடைய வபுசு இருக்கே, இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை தி மாயா. மாயினால் அவர் பாதிக்கப்படாதவர். அதனால அவருக்கு பேரே என்னன்னா சாட்சி இதி கீதோ பவான். பவான் கீதா, உங்களை எல்லாரும் சொல்வாள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். என்ன, நீங்கள் தான் சாட்சி, சாட்சி, எல்லா வேதமும் உங்களை சொல்கிறது. நீங்கள் தான் சாட்சி, சாட்சின்னு விட்னஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் ஒன்றுலேயுமே ஈடுபடாத மாதிரி தனிச்சு இருந்துட்டு, தாமரை இலை எப்படி தண்ணியில் இருந்ததுன்னா அதில் ஒட்டாமல் இருக்குமோ, தண்ணி ஒட்டாது இதில் தாமரை இலை மேலே. ஆனால் தாமரை இலை தண்ணி மேலேயே தான் இருந்துருக்கும். அப்படி நீங்கள் அப்ரவிஷ்ட வபுஷா, ஒன்றுலேயுமே பாதிக்கப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுறீர்கள்? பேதை தாம் பிரதி பிம்பத்தோ விவிஷிவான். பிரதிபிம்பத்தோ விவிஷிவான். இது எப்படி இருக்குன்னா, இந்த ஹோல் விஸ்வம் முழுக்க நீங்கள் சிருஷ்டி பண்ணுறீர்கள் உங்கள்கிட்ட இருக்கப்பட்ட மாயை வச்சுண்டு. அது எப்பேற்பட்ட சிருஷ்டி எப்படி இருக்குன்னா, இந்த விஸ்வம் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்னோன்னா கண்ணாடியை உடச்சிந்து உள்ளேயா போகிறோம். ஆனால் நம்ம கையை தூக்கினா அதுவும் கையை தூக்குறது. நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பம் நம்மளோட தான். நம்ம தான் அந்த பிம்பத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இல்லைன்னா, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்று இல்லைன்னா நம்மளுடைய ரூபம் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தெரியாது. ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் தட் பிம்பம். ஆனால் அது பிம்பம் ஒன்றும் இல்லைன்னு, அது வெர்ச்சுவல் பிம்பம், அது ஒன்றும் இல்லை நமக்கு தெரியணும்னா. ஆனால் நம்ம இந்த பகவான் தான் அந்த பிம்பமாக தோன்றார். நடுப்புற இருக்கிற இது மிரர் இருக்கே, அது மாயை. அந்த மாதிரி பேதை தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவா பரஹா. இந்த ஜீவன்கள், ஜீவராசிகள்னு சொல்கிறோமே, அது எல்லாம் இத்தனை ஜீவராசிகளும் நீங்களே தான். உங்களை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்ததுனால அத்தனை ஜீவராசிகளும் நீங்களே தான். ஆனால் இந்த ஜீவராசிகள்லாம் கண்ணாடிக்குள்ளே தோணு பிம்பம் மாறினாள். ஜீவோபி நெய்வா பரஹா. அத்தனை ஜீவங்களும் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற மிரர் இமேஜ் எப்படி போயிடுமோ அப்படி போயிடும். ஏன்னா எல்லாம் இங்கே உங்கள்கிட்ட தான் உண்மையான ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுடைய பிரதிபிம்பம் தான், உங்களுடைய பிரதிபிம்பம் தான் இந்த ஜீவன்களை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறாள். பேதை தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவா அபரஹா ந ஏவ அபரஹா. உங்களை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை இந்த ஜீவன்கள்லாம். அத்தனை ஜீவராசிகளும் இண்டிவிஜுவலாக
ஒவ்வொரு ஆத்மான்னு சொல்கிறோமே, பல ஆத்மாக்கள் இருக்கே, அதெல்லாம் ஒரே ஆத்மாவிலேருந்து வந்தது. நீங்கள் தான் பரமாத்மா, அங்கேருந்து வந்தது ஜீவராசிகள்னால். காலாதி பிரதிபோதிதாத பவதா. காலாதின்னா என்ன? காலம், கர்மா, 3 குணங்கள் முதலான விஷயங்கள் தான். மாயை இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் காலாதி. காலம் முதலானதுகள்லாம் இருக்கே. பிரதிபோதிதாத பவதா, உங்களால் தோன்றுவிக்கப்பட்டதுகள் அவைகள்லாம். சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், அவ சஞ்சோதிதா, அவ இயக்கப்படுறதும். ஒரு மெஷின் இருக்குன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை போட்டால் போகிறது, அந்த மெஷின் போகிறது. அந்த பேட்டரியாக இருக்கப்பட்டவரும் நீங்கள் தான், எனர்ஜியும் நீங்கள் தான் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறேன். சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், உங்களால் தான் இவைகளெல்லாம், இந்த காலம் மாயை எல்லாம் ஊக்குவிக்கப்படுகிறது. மாயா சாக்களு புத்தி தத்துவம் அசிரியத்து. அப்பேற்பட்ட இந்த மாயே அடுத்தாப்புல என்ன பண்ணித்திருந்தாள்? ரொம்ப பெரிய புத்தி தத்துவம், புத்திங்கிறதான இன்டெலிஜென்ஸ், அதுக்கு பேர் மகத்தத்துவம்னு பேர். அந்த புத்திங்கிறதான பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்கே, அதை தோன்ற வச்சாள். ஏன்னா பெரிய இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் இந்த விஸ்வத்தை படைக்கிறதுக்குள்ளான இன்டெலிஜென்ஸ் வேணுமே, அதை தோன்ற வச்சாலாம். அதுக்கு பேர் மகத்தத்துவம்னு பேர். யோசௌ மகான் உச்சதே, யோ அசௌ மகான் உச்சதே, இதுதான் மகத்துவம் எல்லாம் சொல்லுவாள். அதனால தான் சொல்கிறது சுவாமியே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறத கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தான்னு பல நாமாக்கள் உண்டு. ஏன்னா அவரை சொல்கிறத வேதாந்தத்தில் இந்த விஸ்வத்தை படைச்சிருக்காளே சுவாமி, இது எப்படி தோணித்துனாக்க, இதுக்கு காரணம் அவர் தான். என்ன காரணம்? 2 காரணங்கள் வேணும். உபாதான காரணம், நிமித்த காரணம்னு. உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ட். எல்லாத்துக்கும் இந்த விஸ்வத்தை படைக்கணும்னா என்ன, சைனாவில் போய் வாங்கிட்டாரா அவர்? இல்லை வால்மார்ட்டில் போய் வாங்கிட்டாரா? இல்லை, அவர்கிட்டேருந்து தான் வந்து. இது எப்படின்னா வேதத்தில் சொல்லுவாள், அர்ணநாபீவன்ட்டு. எப்படின்னா ஒரு சிலந்தி இருக்குது, அது வலை கட்டுறது. இந்த சிலந்தி வலை கட்டுறதுக்கு இந்த வலைக்கு உள்ளான மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது? அதே எச்சலை துப்பின்றது. அது துப்பின எச்சல்லேருந்தே அது சிலந்த வலையை கட்டி விட்றது. அது ரொம்ப அழகாக கட்டுறதுன்னு பார்த்தா அது மாதிரி நம்மளால் கூட கட்ட முடியாதுன்னு. இட் வீவ்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வெப். அது எப்படி ரொம்ப பென்டகன் மாதிரியும் ஆக்டகன் மாதிரியும் அழகாக வலை கட்டிவிடும். அது அதை ராத்திரியில் போய் அந்த வலையை பிச்சுட்டு வந்தால் காலம்பரை பார்த்தா மறுபடியும் கட்டியிருக்கும்னே. அதுக்கு எங்கே ஞானம் இருக்குது? அது போய் எங்கே ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வந்தது? அதெல்லாம் புத்தி பகவான் அதுக்குள்ளே வச்சுருக்கார். அந்த சிலந்திக்குள்ளேயே புத்தியும் இருக்குது. அதான் நிமித்த காரணம், உபாதான காரணம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி பகவானுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்கு. அதெல்லாம் தான் சுவாமிக்கு விஸ்வஸ்மை நமஹா முதல் நாமா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். இந்த விஸ்வத்தை படைத்த பகவான் கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தா. விகர்த்தானா வேறீடு சிலந்திக்கு ஒன்றே தான் பண்ண தெரியும், அதுக்கு வலை தான் பண்ண தெரியும், வேறு ஒன்றும் பண்ண தெரியாது. ஒரு கார் டீலர்ஷிப்பில் போய் கார் பண்ணுன்னா அது தெரியாது. ஆனால் பகவான் அப்படி இல்லை. விகர்த்தானால் பலவிதமான விஷயங்கள், வேரிகேட்டட் கிரியேஷன்ஸ் பண்ண தெரிகிறது தான் அவருக்கு. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அழகாக நாமாக்கள் இருக்குன்னு. கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தா, ககனோ குஹான்னுட்டு நாமாக்கள். அத்தான் நீ சொல்கிறாள், மாயா சாக்களு புத்தி தத்துவம் அசிருஜத்து. பெரிய பெரிய இன்டெலிஜென்ஸ், மகத் இன்டெலிஜென்ஸு, பெரிய புத்தி இருக்கே, அதுக்கு மகத்தத்துவம்னு பேர். அதை உண்டாக்கினாள். இதான் 4வது ஸ்லோகம். இது மாயா சந்நிஹிதோ அப்ரவிஷ்ட வபுஷா சாட்சீதி கீதோ பவான் பேதைத்தாம் பிரதி பிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சாக்களு புத்தி தத்துவம் அசிருஜத் யோசௌ மகான் உச்சதே. இதான் 4வது ஸ்லோகம். இப்போ இந்த 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ, ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ, ஏவம் ச த்விபரார்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம், ஈக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம், ஈக்ஷாம்
சிசிருக்ஷாத்மிகாம் பிப்ராணே त्वयि चुक्षुभे बिभ्राणे त्वयि चुक्षुभे बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं त्रिभुवनी भावाय माया स्वयं त्रिभुवनी भावाय माया स्वयं मायातः खलु काल शक्तिरखिला मायातः खलु काल शक्तिरखिला मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च दृष्टं स्वभावोऽपि च दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः तस्याः सहायक्रियाम् तस्याः सहायक्रियाम् तस्याः सहायक्रियाम् मायासन्निहितो अप्रविष्टवपुषा मायासन्निहितो अप्रविष्टवपुषा मायासन्निहितो अप्रविष्टवपुषा साक्षीति गीतो भवान् साक्षीति गीतो भवान् साक्षीति गीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः जीवोऽपि नैवापरः जीवोऽपि नैवापरः कालादि प्रतिबोधिताथ भवता कालादि प्रतिबोधिताथ भवता कालादि प्रतिबोधिताथ भवता संचोदिता च स्वयं संचोदिता च स्वयं संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महान् उच्यते योऽसौ महान् उच्यते योऽसौ महान् உச்சியதே. அடுத்த ஸ்லோகத்தில் பாக்கி சிருஷ்டி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஆச்சுங்கிறத சொல்லிட்டு வராள். தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்பிரதானஸ்வயம் ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमहमिति जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमिति उद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं भवान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैः तमोति बहुलं विष्णो भवत्प्रेरणात्. हे விஷ்ணுன்னு கூப்பிட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி. ஹே விஷ்ணு, விஷ்ணுன்னு தான் ஏன் கூப்பிட்றாள் விஷ்ணுங்கிற பார்த்து சொல்லி, சர்வவியாபி விஷ்ணுன்னு பேர். நீ இல்லாமல் உள்ள ஒன்றுமே கிடையாது. எவ்ரி திங் தட் இஸ் தேர் இன் த கிரியேஷன் அது எல்லாம் நீ தான், விஸ்வம் விஷ்ணு தான். அதனால தான் விஷ்ணுங்கிற பதத்தை போட்டால் குருவாயூரப்பனை கூப்பிட்றத. ஹே விஷ்ணு, பவத் பிரேரணாத்து, உன்னுடைய பிரேரணையினால், உன்னுடைய அனுகிரகத்தினாலையும் ஆர்டர்னாலையும் தான், நீ போட்ட ஆர்டர்னால் தானே எல்லாத்தையும் கிரியேஷனே நடந்து வருது.
அப்போ இந்த மாயை என்ன பண்ணாள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தாப்புல என்ன பண்ணாள்னாள், தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான், திரிகுணாத்மகா அப்பி ச மகான் தத்ராசௌ. இந்த மாயைங்கப்பட்டவள் 3 குணத்தை உள்ள வச்சுருக்கப்பட்ட மாயை இருக்காளே, அவள் இந்த 3 குணத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு குணம் ஜாஸ்தியாகவும் ஒவ்வொரு குணம் குறைச்சலாகவும் பண்ணி அதுலேருந்து ஒன்றொன்றை சிருஷ்டி பண்ணாலாம். சத்வ பிரதான ஸ்வயம். எப்பொழுதும் இந்த 3 குணங்களில் சத்துவம் ரொம்ப முக்கியமாக ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். சத்வகுணங்கிறதான ப்ரிடாமினண்ட்டாக இருக்கப்பட்டதை வச்சுட்டு என்னத்தை கிரியேட் தெரியுமா பண்ணாள், ஜீவேஸ்மின் கழு நிர்விகல்பம் அகமிதி. மனுஷியாள், பசுக்கள், தேவாள், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கப்பட்ட அகம் தத்துவம், அகங்கிறதான தத்துவம் இருக்கே அதுவாக சிருஷ்டி பண்ணாள். ஆனால் இந்த அகம் தத்துவம் என்னன்னாள், இது நிர்விகல்பம் அகம். இது அதாவது நான் தான் பசு, நான் தான் ஜீவராசி, நான் தான் உயர்வானவன், நான் தான் கீழ்வானவன், நான் தான் பிராமணன், நான் தான் அப்ராமணன், நான் தான் எரும மாடு, இப்படின்னு ஒன்றுன்னா தனிச்சுன்னு நினைக்கக்கூடிய ஆத்மா இல்லை. இது எல்லாமா சேர்ந்து கலெக்டிவாக இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாவாக இருக்கப்பட்டதற்கே அது அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆத்மான்னு பேர், நிர்விகல்பம் அகம். அப்போ நிர்விகல்பமான அகம் இருக்கே, அந்த அகம் தத்துவம் இருக்கே, இந்த ஈகோ இருக்கே, அது அந்த ஜீவன் இருக்கே, அதுதான் நீ. அதுதான் இந்த சத்துவ பிரதானமாக மாயை உண்டாக்கினாள். அதுதான் இந்த நிர்விகல்பமகம். அப்போ நிர்விகல்பமான அகங்காரம் இருக்கே, அன்டிஃபரன்ஷியேட்டட் அகங்காரம், அதாவது ஒன்று நான் இது நான் அதுன்னு நினைக்காத அகங்காரமாக நீ இருக்கிற அகங்காரத்தை உண்டாக்கினாள் அவள். ஜீவேஸ்மின் கழு நிர்விகல்பமகம் இதி உத்போத நிஷ்பாதகா. எப்படி நிர்விகல்ப அகம் இருக்கோ அப்படி சவிகல்பமாக அகம் இருக்கு. சவிகல்பம்னா என்ன, அது பசுமாடு தான் பசுமாடுன்னு நினச்சிக்கும், மனுஷன் தான் மனுஷன் நினச்சிப்பன், தேவதைகள் தாங்கள் தேவதைகள் நினச்சிப்பாள். அப்படி இண்டிவிஜுவல் அகங்காரம் இருக்கே, அப்படி அதையும் அகம் தத்துவத்தையும் சிருஷ்டி பண்ணாள். சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமகம் தத்துவம். அகம் தத்துவத்திலேயே சவிகல்பபோதகமகம் தத்துவம் பவான் கல்வசௌ. அது என்னத்தினால ஆச்சின்னாள், அது தம பிரதானம். சம்புஷ்டம் திரிகுணைஹி தமோ அதிபகுலம். தமஹா அதிபகுலம். அந்த 3 குணங்களில் தமஸுங்கிறதான தமோ குணம் இருக்கே, அது கொஞ்சம் தூக்கி இருக்கும், அது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அப்போ அது தமோ குணம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் பொழுது அப்போ இண்டிவிஜுவல் அகங்கிறதான வந்துடும். அப்படி இண்டிவிஜுவல் அகங்காரம் அகம் தத்துவம், குரூப் அகம் தத்துவம், கலெக்டிவ் அகம் தத்துவம், இது ரெண்டையுமே சிருஷ்டி பண்ணால் இந்த மாயை. தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கழு நிர்விகல்பமஹமிதி உத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமஹம் தத்வம் பவான் கல்வசௌ சம்புஷ்டம் திரிகுணைः தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். பவத் பிரேரணாத், ஹே விஷ்ணு, இத்தனையும் அந்த மாயை சிருஷ்டி பண்ணாள். அப்படி சத்துவ பிரதானமாக இருக்கப்பட்ட கலெக்டிவ் அகம் தத்துவம் நிர்விகல்பமகம், தமம் பிரதானமாக இருக்கப்பட்ட சவிகல்ப அகம் தத்துவம், இது ரெண்டையும் சிருஷ்டி பண்ணாளுங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்படி ஒன்றொன்னா சிருஷ்டி பண்ணி தான் நம்மளாம் மாட்டின்னு முழிக்க போகிறோம். அதுதான் அப்படி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கழு நிர்விகல்பமஹமிதி உத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமஹம் தத்வம் பவான் கல்வசௌ சம்புஷ்டம் திரிகுணைः தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். அடுத்த ஸ்லோகத்தில் சோகம் ச திரிகுணக்ரமாத் த்ரிவிததாம் ஆசாத்ய வைகாரிகः பூயஸ்தைஜஸ தாமசா விதி பவன் ஆத்யேன சத்வாத்மனா தேவான் இந்திரியமானினோக் அகிருத திஷா
வாதார்க்க பாஷ்யஸ்வினோ வன்னீந்திராச்சுத மித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். இந்த மாயை என்ன பண்றாள், 3 குணங்களையும் வச்சுண்டு அந்த 3 குணங்களையும் சேர்த்து, ஆனால் பேலன்ஸாக இருந்ததுன்னா ஒரு கிரியேஷனுமே ஏற்படாது, ஒரு பர்டர்பேஷன் வேணும். அப்போது சத்துவப்பிரதானமாக சில சிருஷ்டி, ரஜஸ் இருக்கே, ரஜஸுங்கிறது தான் தேஜசம்னு சொல்கிறது. அந்த தேஜசம்ங்கிறது ரஜஸை சொல்கிறது. சத்துவம் பிரதானமாக இருக்கப்பட்ட கலெக்ஷன் ஆஃப் 3 குணம் இருக்கே, சத்துவம் ரஜஸு தமசு, அதில் சத்துவம் பிரதானமாக இருக்கணும். அப்படி இருக்கிற குரூப்புக்கு பேர் ஒரு நாமதேயம், ஒரு பிரே இருக்காம், நாமங்கிளேச்சர் வைகாரிகான்னு இதுக்கு பேர். ஸோ வைகாரிகான்னா சத்துவம் ரஜஸு தமசு 3 குணங்களுடைய சேர்க்கை, பட் ப்ரிடாமினன்ட்லி சத்துவம். அதே மாதிரி தேஜசம்னா என்ன அர்த்தம், தேஜசம்னா ரஜோகுணம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை. அதே மாதிரி சத்துவம் ரஜஸு தமசு 3 குணங்களுடைய சேர்க்கை. அப்போ தமோ குணம் ஜாஸ்தி இருந்ததுன்னா தாமசோ, அது ஒரு சேர்க்கை, அது ஒரு குரூப்பு. இந்த 3லையும் வச்சுட்டு சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள். சோகம் ச திரிகுணக்கிரமாத் திரிவிததாம், 3 விதமான குரூப் பண்ணினாள். ஆசாத்திய வைகாரிகா பூயஸ் தேஜச தாமசௌ இதி பவன் ஆத்யேன சத்வாத்மனா. ஆனால் நீங்கள் சுத்த சத்துவமூர்த்திங்கிறாள் பட்டதிரி. மகாவிஷ்ணு இத்தனையும் உங்கள்கிட்ட வந்திருக்கு மாயையிலேருந்து, ஆனால் எல்லா குணமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றிலுமே ஈடுபடாமல் இம்மாக்குலேட்லி பியோர் சத்துவகுணமாக இருந்துருக்கேங்கிறாள். ஆத்யேன சத்வாத்மனா, சத்வகுணமாக இருக்கப்பட்ட பியோர் இம்மாக்குலேட்டாக இருக்கப்பட்டதுலேருந்து 3 குணங்கள் தோன்றி, இந்த 3 குணங்களுடைய வெவ்வேறு பர்டர்பேஷன் பண்ணி இப்படிலாம் வரப்போகிறது நாள். அதில் முக்கியமாக முதல்ல சொன்னால் என்ன ஆக போகிறதுன்னுட்டு, தேவான் இந்திரிய மானினோ அகிருத திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ வன்னீந்திராச்சுத மித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். இந்த வைகாரிக்கம்னு சொல்லப்பட்டது இருக்கே, சத்துவ பிராதானியமான முக்குணங்கள். அந்த சத்துவ பிராதானியமான 3 குணங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணேன்னால், எல்லா விதமான அதிஷ்டான தேவதைகள். என்னென்ன தேவதைகள், திஷா திசைகளுக்கு அதிஷ்டான தேவதைகள், வாத காற்று இருக்கே, காற்றுக்கு அதிஷ்டான தேவதை, அர்க்கன்னா சூரியன், சூரியனுக்கு அதிஷ்டான தேவதை, பாசக்கயிறு யார் வச்சிருப்பான், வருணன், அஸ்வினோ அஸ்வினி தேவதைகள், வன்னினா அக்னி, அக்னிங்கிற தேவதை, இந்திரன், இந்திர அச்சுதன்கிறது விஷ்ணு, விஷ்ணுன்னு ஒரு தேவதை. இந்த விஷ்ணுங்கிற தேவதையும் இந்த நாராயணங்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த நாராயணங்கிட்டேருந்து வந்தது தான் எல்லாருமே இந்திரன் வாழலாம். மித்ரன் நூத்தன், மித்ரகான், விதுனா சந்திரன், விதினாக்க பிரம்மா, ஸ்ரீ ருத்ரன்கிற தேவதை, ஷாரீரகானு க்ஷேத்ரஜாள். இப்படி பலவிதமான தேவதைகள். அந்த தேவதைகளை வச்சுன்னு பல சிருஷ்டி நடக்க போகிறது. அதனால் இத்தனை தேவதைகளையும் இந்த வைகாரிக்கம்ங்கிறதான சத்துவ பிராதானியமான முக்குணங்களுடைய சேர்க்கையினால நீ சிருஷ்டி பண்ணினேன்னாள். நீ என்ன பகவான் இல்லை, மாயை வச்சு பண்ண சொல்கிறார் எல்லாத்தையும். அதான் இங்கே சொன்னாள். சோகம் ச திரிகுணக்கிரமா திரிவிததாம் ஆசாத்திய வைகாரிகா பூயஸ் தேஜச தாமசா விதி பவன் ஆத்யேன சத்வாத்மனா தேவான் இந்திரியமானினோ அகிருத திஷா வாதார்க்க பாஷ்யஸ்வினோ வன்னீந்திரா அச்சுத மித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். இந்த 2 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான், தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான், தத்ராசௌ திரிகுணாத்மகோபி ச மகான்
சத்வப்பிரதானஸ்வயம் 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 ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमहमिति जीवेस्मिन् खलु निर्विकल्पमहमिति जीवेस्मिन् खलु निर्विकल्पमहमिति उद्बोधनिष्पादकः 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 चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहम् चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहम् चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहम् तत्त्वं भवान् खल्वसौ तत्त्वं भवान् खल्वसौ तत्त्वं भवान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैः तमोति बहुलम् सम्पुष्टं त्रिगुणैः तमोति बहुलम् सम्पुष्टं त्रिगुणैः तमोति बहुलम् विष्णो भवत् प्रेरणात् विष्णो भवत् प्रेरणात् विष्णो भवत् प्रेरणात् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् आसाद्य वैकारिकः आसाद्य वैकारिकः आसाद्य वैकारिकः भूयस्तेजस तामसाविति भवन् भूयस्तेजस तामसाविति भवन् भूयस्तेजस तामसाविति भवन् आद्येन सत्त्वात्मना आद्येन सत्त्वात्मना आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रिय मानिनो कृतदिशा देवानिन्द्रिय मानिनो कृतदिशा देवानिन्द्रिय मानिनो अकृतदिशा देवानिन्द्रिय मानिनो कृतदिशा वातार्कपाश्यश्विनो वातार्कपाश्यश्विनो वातार्कपाश्यश्विनः वह्नीन्द्राच्युत मित्रकान् विधुविधि वह्नीन्द्राच्युत मित्रकान् विधुविधि वह्नीन्द्राच्युत मित्रकान् विधुविधि श्रीरुद्र शारीरकान् श्रीरुद्र शारीरकान् श्रीरुद्र शारीरकान् அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள் சத்துவப்பிரதானமான இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையினால இன்னும் என்னென்னா சிருஷ்டி ஆச்சின்னாள் பூமன் மானச புத்தியஹங்கிருதிமிலத் चित्ताख्यवृत्त्यन्वितं तच्चान्तःकरणं विभो तव बलात् सत्त्वांश एवासृजत् जातः तेजसतो दशेन्द्रियगणः तत्तामसांशात् पुनः तन्मात्रं नभसः मरुत्पुरपते शब्दोजनि त्वद्बलात् சத்துவப்பிரதானமான 3 குணங்களுடைய சேர்க்கையினால என்ன மாயை என்ன பண்ணுறாள்? இந்த 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமசு இந்த 3ஐயும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாள். அப்போ சத்துவம் பிரதானமாக இருந்ததுன்னா அதுக்கு வைகாரிக்கம்னு பேர், அந்த குரூப்புக்கு பேர். அந்த வைகாரிக்கம்ங்கிற குரூப்பை வச்சுட்டு இன்னும் என்ன சிருஷ்டி பண்ணாளுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பூமன்னு ஹே பூமன்னு கூப்பிட்டாள். என்ன எல்லாத்தையும் பண்ணவர் அவர் தானே. மானச புத்தி அகங்கிருதி மிலத்து சித்த மானச புத்தி அகங்கிருதி மிலத் சித்த
சித்தம்னு சொல்கிறோமே அவேர்னஸ், அந்த சித்தம் இருக்கே, அந்த சித்த விருத்தி இருக்கே, அது என்னென்னத்தோட சேர்த்து மனசு மைண்டு, புத்தினா இன்டலெக்டு, அகங்கிருதி அகங்காரம் ஈகோ, அப்படி புத்தி அகங்காரம் மனசு இது எல்லாத்தையோடையும் சேர்த்து இருக்கப்பட்ட இந்த அவேர்னஸ் இருக்கே. வெறும் அவேர்னஸ் மாத்திரம் இருந்ததுன்னா இதெல்லாம் இல்லைன்னா அவேர்னஸ் மாத்திரம் உட்காந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். அதை ஒன்றும் விசாரம் கூட பண்ணாதுன்னு ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்லுவாரே, நீ யாருன்னு கேளுன்ட்டு. ரொம்ப நாள் இதை கெட்டுட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், விசாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு குகையில் போய் உட்காந்துன்னு ஒருத்தன் நான் யார் சொன்னால் அல்டிமேட்லி ரியலைஸஸ் தட் இஸ் இந்த நான் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கே, அது அவேர்னஸ்ன்னு தெரிஞ்சு போய்டுறது. பட் இந்த அவேர்னஸ் இதோட சேர்றது மனசு புத்திய அகங்காரம் இதெல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறதுனால் பூமன்னு மானச புத்தியஹங்கிருதி மிலத்துனா மில்னா, இந்தியில் மில்னா சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சேர்க்கறதுன்னு அர்த்தம். சித்தாக்கிய விருத்தியன்விதம் தச்சாந்த கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவ அசிருஜத்து சத்வத்தினுடைய பிராதான்யமாக இருக்கப்பட்ட குணசேர்க்கையினால அந்த கரணம்ங்கிறதான தச்சாந்த கரணம் விபோ தவபலாத்து, அந்த கரணம்னு சொல்கிறோமே, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட 3 சொன்னமே, புத்தி இன்டலெக்டு, அதாவது புத்திங்கிறது தான் இன்டலெக்டு, மனசு அகம் தத்துவம் அகங்காரம் ஈகோ, இதெல்லாம் சேர்ந்த அவேர்னஸ் இருக்கே, இது அந்த கரணம் பேர். அது இருக்கே, அது உன்னுடைய அனுகிரகத்தினால மாயை சிருஷ்டி பண்ணாள், வைகாரிகத்தை வச்சுன்னு சிருஷ்டி பண்ணாள். இத்தனை சொன்னத்தையும் நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ என்னமோ, இதெல்லாம் வேதாந்தம்னு பேர். இதெல்லாம் பட்டதிரி அழகாக இந்த ஸ்லோகத்தில் எல்லாருக்கும் புரிய முடியுமா எடுத்து சொல்கிறார் அவர் ஒவ்வொரு ஸ்லோகமாக. ஜாத தைஜசதோ தசேந்திரிய கணஹ தத்தாமசாம்சாத் புனः தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சப்தோஜனி துவத்பலாத்து. பகவானுடைய பலத்தினால்தான் எல்லாம் ஏற்படுறதுன்னு திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறார் பட்டத்திரி. ஏன்னா மாயை தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, பகவானுடைய பிரேரணையினாலும் அவருடைய பலத்தினாலையும் தான் எல்லாம் நடக்கிறது. ஜாத்தா தேஜசதா, தேஜஸ்தான என்ன அர்த்தம், அதாவது ரஜோகுணம் அதிகமாக வச்சு இந்த முக்குண சேர்க்கையினால, ரஜஸு சத்வரஜஸ் தமசுங்கிறத 3, அதில் ரஜஸ் பிராதானியமாக இருக்கும், ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு குரூப் அதை வச்சுன்னு என்ன பண்ணால் தசேந்திரிய கணஹா, 5 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் இதனுடைய கூட்டம், அது அதிதேவத்தை எல்லாமே சேர்ந்துருக்கே, அதை உண்டாக்கினாலாம். ஏன்னா அதெல்லாம் உண்டாக்கினா தான் ஜீவராசிகள் திருப்பி வரப்போகிறது. எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கணுமே, அதுக்காக இதெல்லாம் பார்ட்டாக. இப்போ ஒரு கார் ஏற்படணும்னா டிட்ராய்ட்டுக்கு போனாக்க அதை சுற்றி வரலும் பல ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்னே. ஒருத்தன் ஆல்டர்னேட்டர் பண்ணுறவன் இருப்பன், பேட்டரி பண்ணுறவன் இருப்பன், டயர் பண்ணுறவன் இருப்பன், வீல் பண்ணுறவன் இருப்பன், இப்படி எல்லாரும் பக்கத்தில் சின்ன ஷாப்பாக சின்ன கம்பெனி இருக்கும். அதுலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஃபோர்டு மோட்டரோ ஜென்ரல் மோட்டரோ எல்லாரையும் அசம்பிளி பண்ணுவாள். அப்படி இங்கே என்ன நடக்கிறதுனா, மாயை என்ன பண்ணாள், ஒவ்வொரு பார்ட்டாக பண்ணிட்டு இருக்காள். அதுதான் இங்கே பட்டதிரி நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காள். அப்போ இந்த ரஜோகுண பிராதானியமாக இருக்கப்பட்ட 3 குண சேர்க்கையினால 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, தசேந்திரிய கணஹா. அப்புறம் என்ன பண்ணாள், தாமசம் தமோ குணத்தினுடைய பிராதானியமாக இருந்து அந்த முக்குண சேர்க்கையினால என்னாச்சுன்னாள், தத்தாமசாம்சாத் புனः தன்மாத்திரம் நபசகான ஆகாசம், ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை இருக்கே, இந்த சூக்ஷ்மமான ஆகாச தத்துவம் இருக்கே, அதுலேருந்து என்ன ஆச்சுன்னால் ஹே மருத்புரபதேன்னு கூப்பிட்டாள். ஹே மருத்புராதீஷா, ஹே குருவாயூரப்பா, சப்தோ அஜனி துவத்பலாத்து, சப்தா அஜனி. சவுண்டுன்னா என்னென்னா இந்த இடத்துல வேதம்னு வச்சுக்கலாம், வேத சப்தம் உண்டாச்சுன்னாள். இதைத்தான் அந்நிய மதஸ்தாள்லையும் பார்த்தோன்னா அதைத்தான் சொல்கிறாள். முதல்ல என்ன ஆச்சுன்னா சப்தம் தான் வந்ததுங்கிற. அங்கேயும் பைபிளில் செயின்ட் மார்க்குன்ட்டு அது ஒரு சாப்டர் இருக்குது. இந்த மார்க்குங்கிறது புக் ஆஃப் மார்க், அது ஆரம்பமே என்னமா இருக்கும்னா, இன் தி பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு ஆரம்பிக்கும்.
அது சப்தம் தான் முதல்ல ஆரம்பிச்சது தோணித்துன்னு சொல்லுவாள். இது அப்பா எங்கள் அப்பா அடிக்கடி இதை எடுத்து சொல்லுவார். அதான் அக்ஷராணாம் அகாரோஸ்மி, அகர முதல்ல எழுத்தெல்லாம். இப்படி எல்லாரும் பல மகான்கள்லாம் முதல்ல சப்தம்தான் தோணித்துன்னு சொல்கிறாளே. அதான் இங்கே பட்டதி சொன்னாள். தமச பிராதானியமாக வச்சிருக்கப்பட்ட அதுலேருந்து சப்தம் தோணித்தாம் சூக்ஷ்மமான அந்த ஆகாச தத்துவத்துலேருந்து சப்தம் உண்டாச்சுன்னாள். அதனால தான் நம்ம கிராமர் சொல்கிறத எங்கேருந்து வந்தது? ஆகாச தத்துவம் யார்? நடராஜ சுவாமி. அவருடைய உடுக்கையை அடுத்து அடித்தாலாம் டபடபான்ட்டு. அப்போ தான் அங்கேருந்து கிராமர் வந்தது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அங்கேருந்து அவர்கிட்டேருந்து தான் சப்தம் தோணித்து, நடராஜ சுவாமிகிட்டேருந்து தான் அந்த அப்படின்னு சொல்கிறது. சிதம்பரத்தில் போய் பார்த்தா அவரை டான்ஸ் அடிச்சுட்டே சப்தத்தை உண்டாக்கினார் ஆகாச தத்துவத்திலேருந்து. அதான் இது சொன்னார். தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சப்தோ அஜனி त्वद्बलात् भूमन्मानस बुद्ध्याङ्कृतिमिलत् चित्ताख्यवृत्त्यन्वितं तच्चान्तःकरणं विभो तव बलात् सत्वांश एवासृजत् जातस्तेजसतो दशेन्द्रियगणः तत्तामसांशात् पुनः तन्मात्रं नभसो மருத்புரபதே சப்தோஜனி துவத்பலாத். இப்படியா சொன்னாள். 7வது ஸ்லோகம் இது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேஷன் கடகடன்னு தோண ஆரம்பிச்சுது. சப்தாத்யோம ததசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோதசரசம் त्वयञ्च गन्धं महीम् एवं माधव पूर्वकलनात् आद्याद्यधर्मान्वितं भूतग्राममिमं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसात्. இந்த இடத்துல தமோ குணத்துலேருந்து என்னெல்லாம் உண்டாச்சுன்னாள். சப்தாத்து முன்னாடியே பார்த்துருக்கோம். தமசு பிராதானியமாக இருக்கப்பட்ட முக்குணங்களுடைய சேர்க்கையினால சப்தம் உண்டாச்சுன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த சப்தத்துலேருந்து சப்தாத் வியோம, வியோமம்னா ஆகாசம்னு அர்த்தம். சப்தத்துலேருந்து ஆகாசம் தோணித்து. ஆகாசம் தான் சட்டில் ஆகாசம் இல்லை, ஸ்தூலமான ஆகாசம், பார்க்கக்கூடிய டச்சபிள் ஆகாசம் இருக்கே, தோணித்து ஸ்பேஸ். शब्दाद् व्योम ततः ससर्जित विभो, சசர்ஜிதன்னா உண்டாக்கினேன்னு அர்த்தம். ததா அதுலேருந்து என்ன பண்ணேன்? விபோ, ஏ விபோ, ஸ்பர்ஷம் ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ஷத்தை உண்டாக்கினேள். இல்லை என்ன சொல்கிறாள்னா 5 பூதங்களை சொல்கிறாள், அப்புறம் 5 தன்மாத்திரைகளை சொல்கிறாள். அதாவது தன்மாத்திரைங்கிறது அதனுடைய சூக்ஷ்மம், ஸ்தூலமாக இருக்கப்பட்டது அந்த எலிமெண்ட்ஸுங்கிறதான பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு சொல்கிறது. பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்ட்டு. அப்போ ஒன்னொன்றுக்கும் தன்மாத்திரைகள் இருக்குது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், 5 தன்மாத்திரைகள். இந்த 5 தன்மாத்திரைகளும் 5 பூதங்கள்லேருந்து வந்தது. பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்ன்ட்டு. அதான் சொல்லிட்டு இருக்காள். சப்தாத் வியோம, சப்தத்துலேருந்து, அந்த தன்மாத்திரையான சப்தத்துலேருந்து ஆகாசம் வியோமம் ஏற்பட்டது. தத சசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம், அதுலேருந்து ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ஷங்கிறது உண்டாச்சு. இந்த ஸ்பர்ஷங்கிறது தன்மாத்திரை. ஸ்பர்ஷத்துலேருந்து ததோ மாருதம் வாயு உண்டாச்சு. வாயுங்கிறது ஒரு பூதம். தஸ்மாத் ரூபம், வாயுலேருந்து ரூபம் உண்டாச்சு, அது ஒரு தன்மாத்திரை. அதோ மகோ, மகானா பிரகாசம், ரூபத்துலேருந்து அக்னி உண்டாச்சு. மகோ அதச்சரசம், அதுலேருந்து ரசம், ரசங்கிறது டேஸ்ட், இந்த ரசம் உண்டாச்சு. தோயஞ்ச கந்தம் மஹீம், ரசத்துலேருந்து தீர்த்தம் ஜலம் உண்டாச்சு, தோயம் உண்டாச்சு. அதுலேருந்து கந்தம் ச மஹீம், கந்தம் மஹீம், கந்தம் உண்டாச்சு, ஸ்மெல். அதுலேருந்து மஹீம், அதுலேருந்து பூமி உண்டாச்சு. ஏவம் மாதவ பூர்வ கலனாத்து, அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
ஆத்யாத்ய தர்மான்விதம், ஒன்றுலேருந்து உன்னுடைய பிரேரணைப்படிக்கு பூத கிராமம் இமம். பூத கிராமம்னா என்ன? கிராமம்னா கலெக்ஷன் அர்த்தம். கிராமம்னா ஒரு இடத்துல கிராமம் இருக்குன்னு அர்த்தம், கலெக்ஷன் ஆஃப் ஹோம்ஸ்னு அர்த்தம். கிராமம்னா அது அர்த்தம், குரூப்னு அர்த்தம் கிராமம்னா. பூத கிராமம் இமம் துவமேவ பகவன், நீந்தான் இந்த பூத கிராமமாக்கும் இதை உண்டாகியிருக்கே நீ. பிராகாசயஸ்தாமசாத்து, தாமச குணம் தமோ குணம் பிராதான்யமான முக்குணங்களுடைய சேர்க்கையினால இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இதெல்லாம் உண்டாச்சின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். சப்தாத்யோம தத சசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மோத சரசம் தோயம் ச கந்தம் மஹீம் ஏவம் மாதவ பூர்வ கலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூத கிராமமிமம் துவமேவ பகவன் பிராகாசயஸ்தாமசாத்து. இப்போ இந்த 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து சொல்லுவோம், அத்தியனம் பண்ணுவோம். பூமன் மானச புத்தியஹங்கிருதிமிலத், பூமன் மானச புத்தியஹங்கிருதிமிலத், பூமன் மானச புத்தியஹங்கிருதிமிலத் சித்தாக்கியவிருத்யன்விதம், சித்தாக்கியவிருத்யன்விதம், சித்தாக்கியவிருத்யன்விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத், தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத், தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவாஸ்ருஜத், சத்வாம்ச ஏவாஸ்ருஜத், சத்வாம்ச ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணः, ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணः, ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணः தத்தாமசாம்சாத் புனः, தத்தாமசாம்சாத் புனः, தத்தாமசாம்சாத் புனः தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே, தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே, தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே சப்தோஜனி त्वद्बलात्, शब्दोजनि त्वद्बलात्, शब्दोजनि त्वद्बलात् शब्दाद्व्योम ततः ससर्जित विभो, शब्दाद्व्योम ततः ससर्जित विभो, शब्दाद्व्योम ततः ससर्जित विभो, शब्दात् व्योम ततः ससर्जित विभो स्पर्शं ततो मारुतं, स्पर्शं ततो मारुतं, स्पर्शं ततो मारुतं तस्मात् रूपमतो महोऽथ चरसं, तस्मात् रूपमतो महोऽथ चरसं, तस्मात् रूपमतो महोऽथ चरसं तोयञ्च गन्धं महीं, तोयञ्च गन्धं महीं, तोयञ्च गन्धं महीम् एवं माधव पूर्वकलनात्, एवं माधव पूर्वकलनात्, एवं माधव पूर्वकलनात् आद्याद्यधर्मान्वितम्, आद्याद्यधर्मान्वितम्, आद्याद्यधर्मान्वितम् भूतग्राममिमं त्वमेव भगवन्, भूतग्राममिमं त्वमेव भगवन्, भूतग्राममिमं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसात्,
பிராகாஷயஸ்தாமசாத் பிராகாஷயஸ்தாமசாத். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பட்டதிரி, இத்தனை எல்லாம் பார்ட்டாக சிருஷ்டி பண்ணி எல்லா பார்ட்டும் இருக்குது, அசம்பிளி லைனில் வந்தாச்சு. சிருஷ்டி பண்ண முடியலையாம். இத்தனை தேவதைகள் இருக்குது, பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்குது, பூத்த கிராமங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இத்தனை இருந்து எல்லாம் வச்சுட்டு கூட மாயையாலேயோ இத்தனை தேவதைகள்னாலேயோ எல்லாம் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்காள். ஆனால் யாராலையும் பிரம்மாவையும் சேர்த்து சொல்கிறாள், எல்லா தேவதைகளையும் சேர்த்து எல்லாரும் எப்படி எல்லாத்தையும் உட்காந்து எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னு தெரியலையாம். அதனால எல்லாரும் போய் பகவானை போய் பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். நாராயணனை, எங்களால் ஒன்றும் பண்ணி முடியலையே, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டேனே, மாயை வச்சு எல்லாம் பார்த்தா சிருஷ்டி பண்ணியாச்சு, ஆனால் எல்லாத்தையும் சேர்க்க முடியலையே, நீ தான் அனுகிரகம் பண்ணும். எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் பண்ணாள் பகவானை. பாகவத்தில் அழகாக இருக்குன்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் 2வது ஸ்கந்தத்தில் அழகாக வருது. அதை ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டாள் பட்டதிரிங்க. எல்லாரும் கையை விரிச்சு விட்டாள். ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः தேவாश्च ஜாதா ப்ருதக் நோஷேகுः புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவைः ஆமேபிஸ்ததா த்வம் நானாவித சூக்திபிः நுதகுணः தத்வான்யமுன்யா விஷன் சேஷ்டாசக்திமுதீர்ய தானி கடயன் ஹைரண்யமண்டம் வ்யதாஹ. எல்லா தேவதைகளையும் ஒன்றும் பண்ண முடியலையாம். நோஷேகுஹு புவனாண்ட நிர்மிதி விதௌ நோஷேகுஹு. இத்தனை தேவதைகளையும் சேர்ந்துட்டு ஒன்றும் பண்ண முடியலையாம். ஏதே பூதகணாக, இத்தனை பூத கணங்களையும் வச்சுண்டு, பஞ்சபூதங்களையும் வச்சுண்டு, ததேந்திரிய கணா, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் 10 இந்திரியங்களையும் வச்சுண்டு, தேவாச்ச பல தேவதைகள்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கேள். ஜாதா பிருத்தக்கு, பிருத்தக்குன்னு தனித்தனியாக எல்லாரும் இருக்காள், எல்லாரும் சேர மாட்டேங்கிறாள். எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணால் தானே சிருஷ்டி ஏற்படும். அதான் எல்லா பார்ட்டியும் கொண்டு வச்சாச்சு. அசம்பிளி லைனில் ஃபோர்ட் மோட்டர் கம்பெனியில் எல்லாம் இங்கே ஒரு ஸ்டியரிங் காலம் இருக்குது, பேட்டரி இருக்குது, எல்லாம் இருக்குது. அசம்பிளி லைனில் போட்டு எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாமோ? அதுக்கு கடைசியில் சுவாமிகிட்ட போய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாம். துவம் நானாவித சூக்திபிஹி நுதகுணஹ, உன்னுடைய குணங்களை பல சூக்தங்கள்னால, சூக்திபிகின்னா பல விதமான ஸ்தோத்திரங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். அப்போது நீ என்ன பண்ணேனால், அமூனி தத்துவானி ஆவிஷந்து, நீ உள்ள நுழைஞ்ச. இத்தனை தத்துவத்துக்குள்ளேயும் நீ உள்ள பிரவேசல். சேஷ்டாசக்தி முதீரிய, உன்னுடைய சேஷ்டாசக்தி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குள்ளான சக்தி இருக்கே, அதை உள்ளே பேட்டரியை உள்ளே போடுற மாதிரி உள்ளே நீ போட்ட. எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண, கட்டையன்னுன்னா சிந்தசைஸ் பண்ணேன்னு அர்த்தம். அதில் என்ன கடையிறதுன்னு தயிரை கடையணும்னு சொல்கிறோம் பாருங்க. தயிரெல்லாம் தூக்கி போட்டால் வெண்ணெய் வந்துடுமா? அதை போட்டு ஆட்டு கடையணும். அதான் இங்கே கடையன்னுங்கிறாள். யூ சிந்தசைஸ் தானி கடயன்னு. அப்போ கடம் பண்ணோன்னு என்ன பண்ணித்து, ஹைரண்ய மண்டம் யதாஹா, யதாஹானா சிருஷ்டிச்சேள்னு அர்த்தம். அப்போது பெரிய ஒரு தங்க முட்டையை சிருஷ்டிச்சேள். ஏன்னா எல்லா முட்டையிலேருந்து தானே எல்லாம் வருது. ஏன்னா எல்லாம் நம்மளும் ஒரு முட்டையிலேருந்து தான் வந்திருக்கோம். ஒரு எக்கு ஃபர்டிலைஸ் ஆகி தான் நம்மளாம் தோண்டியிருக்கோம். அப்படி எல்லாத்துக்கும் முட்டை வந்துருக்குன்னே. அப்படி பகவான் இந்த விஸ்வம் இருக்கே, அது விஸ்வம் பூராத்தும் படைக்கணுங்கிறதுக்காக ஒரு தங்கமயமான ஒரு பெரிய கோல்டன் எக் அதை படைச்சியே நீ இத்தனையும் சேர்த்து வச்சு அதுக்குள்ளே ஒரு சேஷ்டா சக்தியை, ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய சக்தியை உள்ளே விட்டு உன்னுடைய அனுகிரகத்தால் நீ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணே, அவள் ஸ்தோத்திரம் பண்ணோன்னேன்னு சொன்னாள் பட்டத்திரி. ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः தேவாச்ச ஜாதா ப்ருதக் நோஷேகுः புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவைः அமேபிஸ்ததா த்வம் நானாவித சூக்திபிः நுதகுணः தத்வான்யமுன்யா விஷன் சேஷ்டாசக்திமுதீர்ய தானி கடயன் ஹைரண்யமண்டம் யதாஹ. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இப்படி தங்கமயமான ஒரு அண்டம், ஒரு எக், கோல்டன் எக்,
தங்கமயமான ஒரு முட்டையை படைச்சியே, அது 1000 வருஷம் நீ ஏற்கனவே சிருஷ்டி பண்ண ஸ்பேஸ்ங்கிறதான தீர்த்தம் இருக்கே, ஜலம் இருக்கே, சலிலம், அதில் அப்படியே 1000 வருஷங்கள் இருந்தது, நாள் வளர்ந்துட்டே இருந்தது அதுக்குள்ளே இருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் அது உடஞ்சிதுன்னாள், உடஞ்சி சிருஷ்டியெல்லாம் ஏற்பட்டதுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அண்டம் தத்கழு பூர்வ சிருஷ்ட சலிலே அதிஷ்டத் சஹஸ்ரம் சமாஹ நிர்பிந்தன் அகிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராடாக்வயம் சாகஸ்ரைஹ கரபாதமூர்த நிவகைஹ நிசேஷ ஜீவாத்மகः நிர்பாதோசி மருத்புராதிப சமாம் திராயஸ்வ சர்வாமயாத். அண்டம் தத்கழு பூர்வசிருஷ்ட சலிலே, பூர்வசிருஷ்ட சலிலே, ஏற்கு முன்னாடியே நீ தோன்றிப்பிக்கப்பட்ட ஸ்பேஸுங்கிற அண்ட சராச்சரங்கிற சலிலம் வாட்டர் இருக்கே, அதில் அந்த அண்டம் இருக்கே, நீ சிருஷ்டி பண்ண இரண்மயமான அண்டம் இருக்கே. அதிஷ்டத்து சஹஸ்ரம் சமாக, சமாகனா வருஷங்கள் அர்த்தம், சஹஸ்ரம்னா 1000 வருஷங்கள் அதில் அப்படியே முதல்ல இருந்துதான் இந்த அண்டம். அதிஷ்டத் சஹஸ்ரம் சமாக, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாள், நிர்பிந்தன் அகிருதாக சதுர்தச ஜகத்து, அது டப்புன்னு உடஞ்சிது. அந்த உடஞ்ச உடனே 14 லோகங்கள் சிருஷ்டியாச்சுன்னாள். 14 லோகங்கள் அதுலேருந்து வந்து தான். அதலம் வித்தலம் சுத்தலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாத்தாளம்னு கீழே இருக்கப்பட்ட லோகங்கள் 7, மேலே இருக்கப்பட்ட லோகங்கள் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம்னுட்டு 7 லோகங்கள். 7 7 14 லோகங்கள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இப்படி இந்த 14 லோகங்கள், 14 லோகங்கள்னால் என்ன அர்த்தம்? இப்படி இந்த விஸ்வம் பூரா நம்ம பார்க்குறோமே, நம்ம பார்க்குறது பார்க்க முடியாது. இன்னும் எத்தனையோ லைட் இயர்ஸுக்கு அந்தண்ட இருக்கப்பட்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ தான் நம்மளுடைய இன்சிக்னிஃபிகன்ஸ் தெரிகிறது. எல்லாம் அப்படி பார்க்குறத, இப்படி சில சமயம் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறத, அப்படி ரூர்கேலாவில் இருக்கிறத, ரொம்ப சம்மர்லலாம் நாங்கள் வந்து மொட்டை மாடியில் உயரப்படுத்துக்கிறது உண்டு. ஏன்னா ஒரே தாங்காது சூடு. அப்போல்லாம் ஏர் கண்டிஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சைக்கிளை வச்சுருந்து போயிட்டு இருந்தேன். அப்போது உயரக்க மொட்டை மாடியில் ஒரு சின்ன கட்டில் தூக்கி போட்டுன்னு படுத்துட்டு இருக்கிறது. ஜிலு ஜிலுன்னு காற்று வரும். ஒரே இருட்டாக இருந்ததுன்னா அப்படி மேலே ஆகாசத்தை உயரக்க வச்சு பார்த்தாக்க அப்படியே நட்சத்திர மண்டலங்கள் பிரகாசமாக தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்படி பார்க்குறது கண்ணால் தோணு முட்டும். சின்ன வயசில் எனக்கு தோணும், அடடா நம்ம எத்தனை இன்சிக்னிஃபிகண்ட்டு, பேர்பட்ட விஸ்வம்பத்தியாக படைச்சிருக்கார் சுவாமி, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நட்சத்திர மண்டலம். ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் நம்ம எப்படி இருக்குன்னா, இப்போ வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குன்னா, ஒருத்தருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்கிறதுங்க. அதான் ஒருத்தன் நான் இன்டர்மீடியட்டில் படிக்கிறதே ஒரு சின்ன இது ஒன்று உண்டு. தி லிலீஸ் இன் தி ஃபீல்டு ஹாவ் அ வேல்யூ பியாண்ட் தர் பொட்டானிக்கல் ஒன். தி செட்டிங் சன் ஹாஸ் அ வேல்யூ பியாண்ட் இட்ஸ் ஆப்டிக்கல் ஒன் அப்படின்னு ஒரு ஒரு பெரரேஷன் ஒன்று உண்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்க தெரிய மாட்டேங்குது. போய் வெளியில் போனோன்னா செடி இருக்குது, என் மனைவி தனம் இருக்காளே, சம்மரில் வெளியில் போனால் செடியோடையே இருப்பாள். செடியில் ஒவ்வொரு புஷ்பத்தையும் பார்த்துப்பாள், ரசிப்பாள். ஏன்னா இத்திலூண்டு சின்ன மைக்ரோ லெவலில் இருக்கப்பட்ட அந்த புஷ்பம் இருக்கே, ரோஜாப்பூ இருக்கே, அதை பார்த்து ரசிக்க தெரியணும் நம்ம. ஏன்னா இதெல்லாம் பகவான் படைத்த சிருஷ்டியில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும். எப்படி பண்ணியிருக்கார் பற்றியான்னு. அப்படி பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சி அதில் 1000 வருஷங்களாக அந்த அண்டம் இருந்தது. அது உடஞ்சோடனே 14 லோகங்களை படைச்சாலாம் சுவாமி. இந்த பெரிய விஸ்வத்தை படைச்சிருக்காள். நிர்பிந்தன் அகிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராடாஹ்வயம் சாகஸ்ரைஹி கரபாதமூர்த நிவகைஹி. இது எதுக்கா அடிக்கடி இப்படிலாம் சொல்கிறேன்னா, நம்ம இந்த கரண்ட் வேர்ல்டு தட் வி லிவ் இன், இப்போ பார்த்தாலும் மண்டே ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும். உடனே ஏதான இப்போ பொருளங்காவுடைய வாயில் போட்டுண்டு எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நின்று ஆப்பிள் எங்கே உயரக்க போச்சு, இது எங்கே போச்சு, ஷ்லம்பர்கே மேலே போச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது மாத்திரம் அதை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா அதுவும் வேணும். வாழ்க்கை முழுக்க அதையே இருந்துவிட்டா என்ன ஆகிடும், கடைசியில் இன்றைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு போகிறோம். அந்த டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு போகிற சமயத்தில் தோணும், அடாடா இத்தனை வருஷம் இருந்தமே என்னன்னா, அந்த ரூமில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கப்பட்ட இந்த கருவை பார்த்துட்டே இருந்தோமே,
இதான் என் வாழ்க்கை முழுக்க பார்த்தோமா, வெளியில் எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருந்தது, எவ்வளோ ரூபம், ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்குது, இன்னொரு அங்கே இதுக்காக ட்ராவல் பண்ணிட்டு நயகராக போகணுன்னு சொல்ல, பக்கத்துலேயே எவ்வளோ இருக்குன்னு, சின்ன ஆற்றுக்குள்ளே சுற்றி வரலும் பார்த்தாலே அழகான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அனுபவிக்க தெரியணும். வி ஹேவ் டு என்ஜாய் த சீனரிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறத சுற்றிவரில் இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கப்பட்டது பகவான் கொடுத்த அனுகிரகத்தை ரசிக்க தெரியணும் நமக்கு. அதுதான் இதை பார்த்து பட்டத்திரி நமக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறார். பகவானை முதல்ல விராட் ரூபத்தை வர்ணிக்கிறதுனுடைய தாற்பயமே என்னென்னா, என்னவோ குருவாயூருக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு போய்ட்டு ஒரு நானோ செகண்டு சுவாமியை பார்த்துவிட்டு அங்கே இருக்கிற பாயசத்தை சாப்பிட்டுட்டு வந்துடாத. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ரூபத்துக்குள்ளே பகவான் இத்தனை சிருஷ்டியை பண்ண பரம்பொருள் இத்தனை லோகத்தையும் படைச்சி என்னையும் அதுக்குள்ளே படைச்சி வச்சுருக்காரே, எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டாமா? நான் சண்டை போடலாமா? ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், நான் தான் பிராமணன் நான் தான் அப்ராமணன்னு என்னென்னமோ அசட்டை பசட்டுன்னு சண்டை போட்டுருக்கோமே, அதெல்லாம் விட்டுவிட்டு அழகாக எல்லாரையும் அனுபவித்து நல்லா அழகாக வாழ்ந்து வருவதற்கு இருக்கே, அதுக்கு தான் இதெல்லாம் இத்தனை மணிக்கணக்கில் நம்ம பண்ணுறதுனுடைய தாற்பயமே அதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொன்னாள், நிர்பிந்தன்ன கிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராடாஹ்வயம். அதுலேருந்து விராட் ரூபம் தோணித்து இந்த 14 லோகங்களை படைச்சு அதுலேருந்து விராட் ரூபத்தில் நீ வந்தேனால், விராட் ரூபம்னா என்ன? பெரிய ரூபம். சுவாமிக்கு ரூபத்தை கொடுக்குறோம். சாகஸ்ரைஹி கரபாத மூர்த நிவகைஹி, 1000 தலைகளோடு கூட 1000 கால்கள் 1000 தலைகள். 1000னா என்ன அர்த்தம்னா மெனின்னு அர்த்தம். 1000னா சகஸ்திரம் தான், 1000 தான் இருக்குது போல இருக்குது. சுவாமிக்கு 1000 தலைக்கு மேலே கிடையாதுன்னு நினச்சிக்கூடாது. சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதுன்னு சொன்னாக்க என்ன சார் அது? ஒருத்த மனுஷனுக்கு ஒரு தலை இருந்ததுன்னா 2 கால் வேணுமே. நான் கணக்கு படிச்சிருக்கேனே எங்கள் ஊரில். அதனால் 1000 தலை இருந்ததுன்னா 2000 கை இருக்க வேண்டாமா? இது என்ன வேதத்தில் தப்பாக சொல்லியிருக்கேன்னு அப்படி நினச்சிக்கப்படாது. சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாதுன்னா என்னது? சுவாமிக்கு 1000 தலைங்கிறேள், 1000 கண்ணுங்கிறேள். அப்படின்னா என்ன, ஒரு தலையில் ஒரு கண்ணு தானா? இப்படிலாம் குதர்க்கமாக பேசப்படாது. என்ன சொல்கிறாள்? சஹஸ்ரம்னா இன்யூமரபிள் அர்த்தம். இன்யூமரபிள்னா என்ன அர்த்தம்? இந்த விஸ்வம் பூராவுமே சுவாமியாக இருக்காருன்னு தான் தியானம் பண்ணணும். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் ஒன்று உண்டு. எல்லோரும் படிப்பேன். நீங்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறவா எல்லாரும் எப்படி தியானம் பண்ணணும்? தியானம் என்னவோ நம்ம ஊரில் இருக்கப்பட்ட கிருஷ்ணராமம் ராமராமன் தியானம் பண்ணிக்கிறது சொல்கிறத கூட விஸ்வமாக தியானம் பண்ண சொல்வாள். நல்லா தியான ஸ்லோகம் அடுத்த வருஷத்தில் படுத்தே பாருங்கோ. இந்த தியான ஸ்லோகத்தில் அந்த விராட் புருஷனை தான் தியானம் பண்ண சொல்லுவாள். விஸ்வரூப தரிசனம், அது தியானம் பண்ணிக்கணும். சாகஸ்திரைஹி கரபாத மூர்த நிவகைஹி நிசேஷ ஜீவாத்மகா. நிசேஷ ஜீவாத்மகா நான் ரிமைண்டர்லெஸ். நிசேஷகம்னா ரிமைண்டர்லெஸ், ஒத்துரையும் விடலையாம். பசு பூச்சி எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு இருக்கார். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு, ஆ பிரம்ம கீட்ட ஜனன்யை நமஹ. ஆ பிரம்மன்னா என்ன? பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து கீட்டம்னா என்ன? கீடா சாவல் மீ கீடா ஆகையாவின்னு என்ன அர்த்தம்? கீடான்னா வேர்ம்னு அர்த்தம், புழு. ஒரு புழு பூச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் அம்மாவாக இருக்காளாம். அப்படி நிசேஷ ஜீவாத்மகா, நீ அன்டிஃபரன்ஷியேட்டட் சிங்கிள் சூப்பர் சோலாக இருந்துருக்கேப்பாய பரமாத்மா. அப்படின்லாம் மனசில் நினச்சினுண்டா நமக்கு இந்த மாதிரி துவைத்த புத்தியே வராதுன்னு. துவைத்த புத்தி இருந்ததுனால தான் துவைத்தாத் பயம் பவத்தின்னாள். துவைத்த புத்தி இருந்தபோது தான் பயம் ஏற்படுறது. இல்லை, அத்வைத்த புத்தி வரணும். அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வரணும். நிர்பாத்தோசி மருத்புராதிப சமாம் திராயஸ்வ சர்வ ஆமயாத்து. சர்வ ஆமயாத்துனாள். ஆமயம்னு சொல்லுவார். ஆமயம்னா டிசீஸ்னு அர்த்தம். அவருக்கு உடம்புல டிசீஸ் வந்துருக்கு. அதுக்கு ரொம்ப அழகான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காள். வேறு எவ்வளோ வியாதின்னு இருக்குது. சில இடத்துல வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவார். ஆனால் பல இடங்களில் ஆமயம் பெற. என்ன காரணம்னால், ஆமம்ங்கிறது எப்படின்னா, ஆமம்னா ஆமியத்தே அனேன, அதாவது இன்டைஜஷன் என்னத்தினால வருதுன்னா, ஆமம்னா அன்குக்குடுன்னு அர்த்தம். வென் யூ ஈட் யுவர் ஃபுட், நம்ம முக்கால்வாசி வியாதிகள் வர்றதுக்கு காரணமே ஃபுட்டு தான் காரணம். அதனால தான் ஆம வடைன்னு ஒன்று உண்டு. வடையில் மிருது வடைன்னு ஒன்று உண்டு, ஆம வடைன்னு ஒன்று உண்டு. ஆமம்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆமம்ங்கிறது ஆமியத்தே ஈஷத் பச்சதே இத்தின்னு. ஆமம்னா
ஆமியத்தே ஈஷத் பச்சத்தே இத்தி. இங்கே ஜாஸ்தி குக் பண்ணாமல் கரடு முரடாக இருக்கிற வடை இருக்குது பாருங்க, அதை சாப்பிட்டா உடனே வயிற்றில் 2 சாண்டாக தூக்கி போட்டுக்கணும். அப்படி இருக்கப்படாது. அதனால தான் வயிற்று வலி வருது, வியாதி வருது எல்லாத்துக்குமே. அதான் ஆகார நியமம் இல்லாதனால தான் எல்லாம் வருது. அது சொல்கிறதுக்காக உத்பிரேக்ஷியாக ஆமயம்ங்கிறாள். எனக்கு இப்படி ஒரு ஆமயத்தை கொண்டு கொடுத்துருக்கியே, எனக்கு ஒரு டிசீஸை கொடுத்துருக்கியே குருவாயிருப்பா, இத்தனை பெரிய பரம்பொருள், இத்தனை விராட் புருஷன், அப்பேற்பட்ட உனக்கு இந்த வியாதியை போக்க முடியாதா? முடியும். அதனால திராயஸ்வ என்னை காப்பாத்துங்கிறாள். குருவாயூரப்பனை காப்பாத்துன்னு சொல்கிறாள். அண்டம் தத்கழு பூர்வசிருஷ்ட சலிலே அதிஷ்டத் சஹஸ்ரம் சமாஹ நிர்பிந்தன்ன கிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைஹ கரபாத மூர்த நிவகைஹ நிசேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிப சமாம் திராயஸ்வ சர்வாமயாத்து. என்னுடைய எல்லா ஆமயத்திலையும் எல்லா விதமான டிசீஸ்லேருந்தும் என்னை காப்பாத்துன்னு சொன்னாள். பேர்பட்ட வசத்தியான இந்த 2 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் நோஷேகுः புவனாண்ட நிர்மிதி விதௌ நோஷேகுः புவனாண்ட நிர்மிதி விதௌ நோஷேகுः புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவைः அமீபிஸ்ததா தேவைः அமீபிஸ்ததா தேவைः அமீபிஸ்ததா त्वं नानाविध सूक्तिभिः नुतगुणः त्वं नानाविध सूक्तिभिः नुतगुणः त्वं नानाविध सूक्तिभिः नुतगुणः तत्त्वान्यमुन्या विशन् तत्त्वानि अमुन्या विशन् तत्त्वान्यमुन्या विशन् चेष्टाशक्तिम् उदीर्यतानि घटयन् चेष्टाशक्तिमुदीर्यतानि घटयन् चेष्टाशक्तिमुदीर्यतानि घटयन् हैरण्यमण्डं व्यधाः हैरण्यमण्डं व्यधाः हैरण्यम् अण्डं व्यधाः हैरण्यमण्डं यदाः अंडं तत्खलु पूर्वसृष्टसलिले अंडं तत्खलु पूर्वसृष्टसलिले अंडं तत्खलु पूर्वसृष्टसलिले अतिष्ठत् सहस्रं समाः अतिष्ठत् सहस्रं समाः अतिष्ठत् सहस्रं समाः निर्भिन्दन् अकृताः चतुर्दश जगत् निर्भिन्दन् अकृताः चतुर्दश जगत् निर्भिन्दन् अकृताः चतुर्दश जगत् रूपं विराडाह्वयम् रूपं विराडाह्वयम् रूपं विराडाह्वयम् साहस्रैः करपादमूर्ध निवहैः साहस्रैः करपादमूर्ध निवहैः साहस्रैः करपादमूर्ध निवहैः निशेष जीवात्मको निशेष जीवात्मको निशेष जीवात्मको निर्भातोऽसि मरुत्पुराधिप समां निर्भातोऽसि मरुत्पुराधिप समां
நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமயாத் திராயஸ்வ சர்வாமயாத் திராயஸ்வ சர்வாமயாத். ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே விராட் புருஷோத்பத்தி பிரகார வர்ணனம் நாம பஞ்சமம் தசகம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத பஞ்சமம் தசகம். விராட் புருஷோத்பத்தி பிரகார வர்ணனம். வியக்தாவ்யக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக்பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायां लयम् नो मृत्युश्च तदामृतञ्च समभूत् नान्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यथा किल परानन्दप्रकाशात्मना कालकर्मगुणाश्च जीवनिवहाः विश्वञ्च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषि त्वयि तदा निर्लीनतामाययुः तेषां नैव वदन्ति असत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः एवं च द्विपरार्धकालविगतौ ईक्षां सिसृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः तस्याः सहायक्रियाम् माया सन्निहितो अप्रविष्टवपुषा साक्षीति गीतो भवान् भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिबोधिताथ भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधानः स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमिति उद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं भवान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैः तमोति बहुलं विष्णो भवत् प्रेरणात् सोऽहं च त्रिगुणक्रमात् त्रिविधताम् आसाद्य वैकारिकः भूयस्तैजस तामसादिति भवन् आद्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशा वातार्कपाश्यश्विनो वह्नीन्द्राच्युतमित्रकान् विधुविधि श्रीरुद्रशारीरकान् भूमन्मानस बुद्ध्यहङ्कृतिमिलत् चित्ताख्यवृत्त्यन्वितम् तच्चान्तःकरणं विभो तव बलात् सत्त्वांश एवासृजत् जातस्तैजसतो दशेन्द्रियगणः तत्तामसांशात् पुनः तन्मात्रं नभसो मरुत्पुरपते शब्दो जनि त्वद्बलात् शब्दात् व्योम
ततः ससज्जित विभो स्पर्शं ततो मारुतम् तस्माद् रूपमतो महोऽथ च रसम् तोयं च गन्धं महीम् एवं माधव पूर्वपूर्वकलनात् आद्याद्यधर्मान्वितम् भूतग्राममिमं त्वमेव भगवन् प्रकाशयस्तामसात् एते भूतगणाः तथेन्द्रियगणाः देवाश्च जाता पृथक् नोशेकुः भुवनाण्डनिर्मितिविधौ देवैः अमीभिस्तदा त्वं नानाविध सूक्तिभिः नुतगुणः तत्त्वान्यमुन्या विशन् चेष्टाशक्तिमुदीर्य तानि घटयन् हैरण्यमण्डं व्यधाः अण्डं तत्खलु पूर्वसृष्टसलिले अतिष्ठत्सहस्रं समाः निर्बिन्दन्नकृथाः 14 जगत् रूपं विराडाह्वयम् साहस्रैः करपादमूर्धनिवगैः निशेषजीवात्मको निर्भातोऽसि मरुत्पुराधिप समां त्रायस्व सर्वामयात्। श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये विराट् पुरुषोत्पत्ति प्रकार वर्णनं नाम 5मं दशकं। श्रीहरये नमः।